بسم الله الرحمن الرحيم. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய பெரியோர்களே, தாய்மார்களே, சகோதர சகோதரிகளே, சமுதாயம் சந்திக்கும் தீமைகள் என்கிற தலைப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. இந்த இஸ்லாமிய சமுதாயம் இன்றைய உலகிலே சந்தித்துக் கொண்டிருக்கிற பல்வேறு சமூக தீமைகளை பற்றியும் சமூக கொடுமைகளை பற்றியும் அதற்கான காரணங்களை பற்றியும் அதிலிருந்து விடுபடக்கூடிய வழிமுறைகள் பற்றியும் அறிந்து கொள்வதற்குத்தான் இந்த தலைப்பு தேர்வு செய்யப்பட்டிருக்கிறது. பொதுவாக வரதட்சணை, வட்டி, மது, சூது, விபச்சாரம் போன்ற சமூக தீமைகள், சமூக கொடுமைகள் எதுவாக இருந்தாலும் அந்த பாவத்தை செய்ய தூண்டுபவர்களும் சரி, அந்த பாவத்திலே அடிமைப்பட்டவர்களும் சரி, அவர்கள் பிற மதத்தை சார்ந்தவர்களாக இருப்பார்களே, ஆனால் அவர்களை பொறுத்தவரைக்கும் இஸ்லாமிய மார்க்கம் அவர்களை பற்றி தெளிவாக ஒரு செய்தியை குறிப்பிட்டு விட்டது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அத்துன்யா சிஜ்னுல் முஃமினி வ ஜன்னத்துல் காஃபிரி. இந்த உலகம் என்பது, இவ்வுலக வாழ்க்கை என்பது காபிர்களுக்கு, இறைவனை நிராகரிக்கக்கூடியவர்களுக்கு, இறைவனை நம்ப மறுத்தவர்களுக்கு சொர்க்க பூஞ்சோலையாக இருக்கிறது என்று சொன்னார்கள். யார் இறைவனை நம்பி வாழ்ந்தார்களோ அவர்களுக்கு சிறைச்சாலையாக இருக்கிறது என்று சொல்லி இருக்கிறார்கள். அப்ப யாருக்கு சுவன பூஞ்சோலையாக இருந்து கொண்டிருக்கிறதோ அப்படிப்பட்ட இந்த துன்யா, பிற மதத்தவர்கள், இந்த கொள்கையை ஏற்றுக்கொள்ளாதவர்கள், கொள்கையை தவறாக புரிந்து கொண்டவர்கள், இவர்களை பற்றி எந்த கவலையும் கிடையாது. ஆனால் இந்த மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டு தன்னை முஸ்லிம் என்று பறைசாற்றிக் கொண்டு தன்னையும் இஸ்லாமிய மக்களோடு மக்களாக அடையாளப்படுத்திக் கொண்டு, நானும் 5 வேளை தொழுகிறேன், வருடத்திற்கு 1 மாதம் நோன்பு வைக்கிறேன், வாழ்நாளில் ஒரு முறை ஹஜ் செய்கிறேன் என்று முஸ்லிம் பெயர்தாங்கிகளாக வாழ்கிற பலர் இது போன்ற சமூக தீமைகள், சமூக கொடுமையிலே அடிமைப்பட்டவர்களாக ஒரு சாரார் இருக்கிறார்கள். அதிலே தூண்டக்கூடியவர்களாக இன்னொரு சாரார் இருக்கிறார்கள். அந்த சமுதாயம் சந்திக்கின்ற சமூக தீமைகளுடைய பட்டியலை தெரிந்து கொண்டு அதனுடைய பின்னணி காரணங்கள் என்னன்னு புரிந்து கொள்வோம். இஸ்லாமிய மார்க்கம் வன்மையாக கண்டித்திருக்கிற ஒரு சமூக கொடுமையான வட்டி. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமுதாயத்தை வாட்டி எடுக்கின்ற வட்டியை பற்றி சொல்லும் பொழுது, லா தஅக்குலு அல்லாஹு முலாஃபா, லா தஅக்குலு ரிபா அல்லாஹு முலாஃபா, காசு பணத்தை அநியாயமாக பல்கி பெருக்கக்கூடிய இந்த வட்டியை சாப்பிடாதீர்கள். யாராவது அந்த பாவத்தை செய்வீர்கள் என்றால் அவர் நிரந்தர நரகவாசியாக ஆகிவிடுகிறார் என்று இஸ்லாம் கட்டளையிடுகிறது. அல்லாஹ் தஆலா எச்சரிக்கை செய்கிறான். எந்த அளவிற்கு என்று சொன்னால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் லஅனல்லாஹு ஆக்கில ரிபா வ மூக்கிலஹு வ காத்திபஹு வ ஷாஹிதைஹி என்று இறைவனால் அழிவுக்கு உள்ளாக்கப்படக்கூடிய ஒரு சமுதாயத்தை பட்டியல் போடுகிறார்கள். இவர்களெல்லாம் அழிவை சந்தித்து நாசமாக போகிறார்கள், இவர்கள் நரக நெருப்பிலே நிரந்தரமாக இருக்க போகிறார்கள், இவர்கள் மீது அல்லாஹ்வுடைய கோபம் விழப்போகிறது என்பதாக சிலரை பற்றி பட்டியலிடுகிறார்கள். அந்த பட்டியலுக்கு உரியவர்களாக இந்த வட்டி வாங்கக்கூடியவர்கள் இருக்கிறார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இந்த வட்டி தொடர்பாக சொல்லும் பொழுது, லஅனல்லாஹு ஆக்கில ரிபா, வட்டி வாங்கி திங்கக்கூடியவன், ஓ மூக்கிலஹு, அதை சாப்பிடுவதற்கு கொடுக்கக்கூடியவன், ஓ காத்திபஹு, அந்த வட்டியை எழுதி கொள்ளக்கூடியவன், ஓ ஷாஹிதைஹி, அதற்கு சாட்சியாக இருக்கக்கூடியவன், இவர்கள் எல்லாரையுமே அல்லாஹ் கடுமையாக கோபம் கொள்கிறான், அவர்களை நாசமாக்கி விடுவான் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன, எச்சரிக்கை செய்த இந்த வட்டி என்ற சமூக கொடுமையிலே
எத்தனை பேர் அடிமைப்பட்டிருக்கிறார்கள், எத்தனை பேர் வட்டி மூசாக்களாக இருக்கிறார்கள் என்று பாருங்கள். முஸ்லிம் சமுதாயமாக இருந்து கொண்டு தன்னை முஸ்லிம்கள் என்று அடையாளப்படுத்திக் கொண்டு வட்டி வாங்குற கொடுக்கிற வேலையை செய்யக்கூடியவன் முஸ்லிமாக இருக்கிறான். ஒரு பக்கத்திலே பார்த்தால் வட்டி வாங்குவது தப்பு இல்லை என்று பேசக்கூடியவன் முஸ்லிமாக இருந்து கொண்டு அதை செய்கிறான். இன்னொரு பக்கத்திலே பார்த்தால் இன்றைய கால சூழல்ல நம்முடைய வீட்டுக்கு தேவையானவைகள், நம்முடைய அத்தியாவசிய பொருட்கள், நம்முடைய வியாபார முன்னேற்றங்கள், இதற்கெல்லாம் வட்டி வாங்காம எப்படிங்க காலத்தை ஓட்டுறது என்று சூழ்நிலையை நிர்பந்தமாக மாற்றம் செய்து நிர்பந்தமாக ஒரு ஜாடை மாடையாக சொல்லி இந்த வட்டி என்ற வன்கொடுமையை ஆதரிக்கக்கூடிய சமுதாயத்தை பார்க்கிறோம். இப்படி ஆதரிக்கக்கூடியவர்கள் உலக ஆசாபாசத்தை எதிர்பார்த்து, ஆடம்பரத்தை எதிர்பார்த்து வட்டி என்ற அந்த கொடுமையிலே மூழ்கக்கூடியவர்கள். இவர்கள் கண் முன்னால் பைனான்ஸ் என்ற ஒரு தோற்றம் வரும் பொழுது 1000 ரூபாய்க்கு கடன் வாங்குறீங்களா, 20 ரூபாய் வட்டி, உங்களுக்கு 10,000 ரூபாய் கடன் இருக்குது, 1 லட்சம் ரூபாய் கடன் இருக்குதுன்னு சொல்லி பைனான்ஸ் கம்பெனி இடக்கூடிய விளம்பரங்களுக்கு விழுந்து விடுகிறார்கள். இன்னொரு பக்கத்திலே காசை உடனடியாக பெற்று செலவு பண்ணி அதில் அடிமைப்பட வேண்டும் என்பதற்காக வேண்டி ஏலச்சீட்டிலே போய் புகுந்து விடுகிறார்கள். அதிலே ஒரு 10,000 ரூபாய் ஏலச்சீட்டு வைத்திருப்பார்கள். ஆனால் மாதம் 1000 ரூபாய் கட்டுவது, திடீரென்று ஏலம் விட்டு இதை 9,000 ரூபாய் யாருக்கு வேணும் வாங்கிக்கங்க, ஆனா 10,000 ரூபாய் காசு கட்டணும் என்று ஏலம் விடுகிறார்கள். இன்னொரு ஏலம் வருகிறது, இல்ல 8,000 ரூபாய் வாங்கிக்கங்க, 10 மாசம் காசு கட்டணும் 10,000 ரூபாய், இது யாருக்கு வேணும்? இன்னொருத்தன் சொல்றா, எனக்கு 7,000 ரூபாய் கொடுங்க போதும், நான் 10,000 ரூபாய் 3,000 ரூபாய் எக்ஸ்ட்ரா வட்டி கட்டுறேங்கிறான். இது மாதிரியாக காசாசை பிடித்தவர்களாக, பணத்தாசை பிடித்தவர்களாக, பேராசை கொண்டவர்களாக இந்த வட்டி காசை கணக்கில் கொள்ளாமல், இது ஒரு மிகப்பெரிய பாவம் என்பதை சிந்திக்காமல், இது இறைவனுடைய எச்சரிக்கை மறைந்திருக்கிறது என்பதை பற்றி உணராமல் இந்த சமுதாயம் அதில் அடிபணிந்தவர்களாக ஏலச்சீட்டில் விடக்கூடியவர்கள் ஒரு பக்கம் பார்க்கிறோம். அவசரப்பட்டு ஒரு பொருளை வாங்குகிறார்கள், அதற்கு ரெடி கேஸாக ஒரு பொருள் விலை நிர்ணயிக்கப்படுகிறது. அந்த பொருளுக்கு அந்த காசு கொடுத்து வாங்கினால் பிரச்சனை இல்லை. ஆனால் அந்த பொருளை வாங்கியாக வேண்டும், காசு என்கிட்ட இல்லைன்னு சொன்ன உடனே இன்ஸ்டால்மெண்ட் சொல்லி அதற்கு ஒரு வட்டியை சுமத்துகிறான். ரெடி கேஸா வாங்கினா 50 ரூபாய், இன்ஸ்டால்மெண்ட்ல வாங்கினா 75 ரூபாய், கண்ணை மூடிக்கிட்டு ஏற்றுக்கொள்கிறார்கள். இந்த மாதிரியாக 10 மாதம் கழித்து தருவதாக இருந்தால் இந்த பொருளுடைய விலை வேற என்று ஒரே பொருளுக்கு 2 விலை சொல்லக்கூடிய இன்ஸ்டால்மெண்ட்டை ஏற்று போகிறார்கள். அப்ப இது மாதிரியாக பலதரப்பட்ட வட்டி மூழ்கிய இந்த சமுதாயத்திலே இந்த சமூக கொடுமைக்கு ஆட்பட்டவர்களாக முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். இதை விநியோகிக்கக்கூடியவர்களாகவும் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த அளவிற்கு நிரந்தர நரகம் என்று எச்சரிக்கை செய்கிறானோ அப்படிப்பட்ட ஒரு மிகப்பெரிய பாவத்திற்கு பங்காளிகளாக ஆகக்கூடிய செயலை பற்றி சிந்தித்து பாருங்கள். இன்னொரு பக்கம் காசு சேர்த்த வேண்டும், நிறைய சம்பாதிக்காமல் கிடைக்க வேண்டும் என்ற மோகத்தினால் லைஃப் இன்சூரன்ஸ் என்ற பெயரால் வங்கிகளிலே பணத்தை சேர்த்து வைக்கிறார்கள், இன்சூரன்ஸ் போடுகிறார்கள், வாழ்க்கைக்கான காப்பீடு திட்டத்தில் இணைகிறார்கள். 10 வருடம் சேமிக்கின்ற காசு வட்டியும் முதலுமாக கிடைக்கும் என்பதற்காக வேண்டி எதிர்பார்த்து வாடுகிற சமுதாயம், வட்டி என்ற வன்கொடுமையை சந்தித்துக் கொண்டிருக்கிற சமுதாயமாக இருக்கிறது. இன்னொரு பக்கத்திலே பார்த்தால் இந்த சமுதாய இளைஞர்களை நாசமாக்கி அவர்களை எரிக்கின்ற உயிர் கொல்லிகளாக நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற பீடி வியாபாரம். இந்த வியாபாரத்தை செய்யக்கூடியவர்கள், கொள்முதல் பண்ணக்கூடியவர்கள், அதிகமாக சப்ளை பண்ணுபவர்களும் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். இந்த வியாபாரத்தை கைத்தொழிலாக செய்யக்கூடிய தாய்மார்களும் முஸ்லிம்களாக இருக்கிறார்கள். இதை வாங்கி பயன்படுத்தக்கூடியவர்களில் அதிகமாக முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். யோசித்து பாருங்கள், இன்றைக்கு சர்வசாதாரணமாக புள்ளி விவரம் சொல்கிறது, திருநெல்வேலி நெல்லை மாவட்டத்திலே 23,500 பேர் இந்த பீடி தொழிலை செய்யக்கூடியவர்களாக இருக்கிறார்கள். ஒரு நபர், அதிலே குறிப்பாக 23,500 பேர்ல 20,000 பேர் சிறுவர் சிறுமியராக வேலை செய்கிறார்கள். இந்த சிறுவர் சிறுமியர் அத்தனை பேருமே இஸ்லாமியர்கள். இந்த 23,000 பேரும் ஒரு நாளைக்கு சர்வ சாதாரணமாக ஒவ்வொருவரும் தலா 1000 பீடிகளை சுருட்டுகிறார்கள். ஒரு நாளைக்கு 23,000 பேர் 1000 பீடிகளை சுருட்டி வருடத்திற்கு 60 கோடி பீடிகளை சுருட்டுகிறார்கள். இவர்களுடைய சம்பாத்தியத்திலே இன்றைக்கு நெல்லை மாவட்டம் போன்ற பகுதியில, வேலூர் மாவட்டம் போன்ற பகுதிகளில், தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்கள்ல
பீடி சுருட்டி பிழைப்பு நடத்தக்கூடிய முஸ்லிம் சமுதாயம், அவர்கள் இந்த மனித சமுதாயத்தை நாசமாக்கி அவர்களை குழி தோண்டி புதைக்க செய்து அவர்களுடைய ரத்தத்தை உறைய செய்துதான் இவர்களுடைய ரத்தத்தை உறுதியாக்கி கொண்டிருக்கிறார்கள். இந்த சமூக கொடுமையை செய்யக்கூடியது ஒரு பக்கம் முஸ்லிம், இந்த சமூக கொடுமைக்கு ஆட்படுத்தப்பட்டவனாக, இந்த தீமைக்கு உட்படுத்தப்பட்டவனாக அன்னாரும் இழுத்துக் கொண்டிருக்கின்றானே. ஒலா சுல்கூபி ஐதீக்கும் தகுலுக்கா, உன்னுடைய கையை அழிவின் பக்கம் கொண்டு போய் சேர்த்தாதே என்று அல்லாஹ் கண்டிக்கின்றானே. அந்த கண்டனத்திற்கு உரியவனாக இந்த பீடி குடித்துக் கொண்டு தன்னுடைய உடலை நாசமாக்குகிற இந்த நிக்கோட்டின் என்ற இந்த கெமிக்கல் மூலமாக, வேதிப்பொருள் மூலமாக தன்னுடைய ஈரக்குலையை எரித்துக் கொண்டிருக்கின்ற சமுதாயமாக இந்த சமூக தீமையை சந்திக்கின்ற சமுதாயம் முஸ்லிம் சமுதாயமாக இருக்கிறதை பார்க்கிறோம். தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத்தின் அரும் பணிகள், இஸ்லாம் கூறும் அனைத்து பணிகளையும் குர்ஆன் மற்றும் நபி வழியின் அடிப்படையில் செயல்படுத்தும் முதன்மையான அமைப்பு தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத். பிற மத மக்களுக்கு இஸ்லாத்தை எடுத்துரைக்க அழைப்பு பணி. இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டவர்களுக்காக அனைத்து உதவிகளுடன் முற்றிலும் இலவசமாக ஆண்களுக்கும் பெண்களுக்கும் என தனித்தனி பயிற்சி மையங்கள். முஸ்லிம் சமுதாயத்தில் காணப்படும் பலவித தீமைகள் மற்றும் மூட நம்பிக்கைகளை களைவதற்கு பொதுக்கூட்டங்கள், மாநாடுகள் போன்ற பல்வேறு நிகழ்ச்சிகள், வரதட்சணை ஒழிப்பு பற்றிய விழிப்புணர்வு கூட்டங்கள் மற்றும் வாங்கிய வரதட்சணையை திருப்பிக் கொடுக்கும் நிகழ்ச்சிகள், உயிர்காக்கும் இரத்த தானங்கள், இலவச மருத்துவ முகாம்கள் மற்றும் ஆம்புலன்ஸ் சேவைகள், ஏழை எளிய மாணவ மாணவிகளுக்கு இலவச நோட்டு புத்தகங்கள், இலவச சீருடைகள், நோன்பு பெருநாளை மகிழ்ச்சியுடன் கொண்டாட ஃபித்ரா விநியோகம் மற்றும் ஹஜ் பெருநாளின் போது கூட்டு குர்பானி திட்டம், சுனாமி, தீ விபத்து, சாலை விபத்து, வெள்ளம் போன்ற திடீர் விபத்துகளில் பாதிக்கப்படும் மக்களுக்கு ஓடோடி சென்று உதவுதல், தனியார் தொலைக்காட்சி மூலம் தினந்தோறும் பல்வேறு நிகழ்ச்சிகள், இணையதளம் மூலம் இஸ்லாத்தை அறிந்து கொள்ள www.onlinepj.com, www.tntj.net போன்ற இரு இணையதளங்கள், ஏகத்துவம், தீன்குல பெண்மணி ஆகிய மார்க்க மாத இதழ்கள், முஸ்லிம் சமுதாயத்தை தட்டி எழுப்பும் உணர்வு வார இதழ், தொலைபேசி மற்றும் கடிதங்கள் மூலம் விளக்கம் பெற தனி ஏற்பாடு, குடும்ப பிரச்சினைகளுக்கு தீர்வு காண ஷரியத் தீர்ப்பாயங்கள், இலவச திருமண தகவல் திட்டம், முதியோர் ஆதரவு இல்லம், சிறார்களுக்கான அனாதை இல்லம், சத்தியத்தை நிலைநாட்டிட பல்வேறு விவாதங்கள், அடக்குமுறைக்கு எதிரான போராட்டங்கள், முஸ்லிம் சமுதாய இடஒதுக்கீட்டை பெற்றுத்தந்த உரிமை போராட்டங்கள், வறுமை மற்றும் கடன்களில் சிக்கி தவிக்கும் மக்களை மீட்டெடுக்க ஜகாத் நிதியை திரட்டி உரியவர்களுக்கு உதவுதல், வட்டியில்லா கடனுதவி திட்டங்கள், இது போன்ற இன்னும் ஏராளமான பணிகளை செய்து வரும் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் எந்த வெளிநாட்டு அரசிடமிருந்தோ அல்லது எந்த வெளிநாட்டு நிறுவனங்களிடமிருந்தோ உதவிகளை பெறுவதில்லை என்பதை கொள்கையாக கொண்டுள்ளது. எனவே மறுமையில் மகத்தான கூலியை பெற்றுத்தரும் இந்த அரிய பணிக்கு உங்களது ஜகாத் மற்றும் நன்கொடைகளை வாரி வழங்குவீர். உங்களது நன்கொடைகளை டிடியாகவோ செக்காகவோ மணி ஆர்டராகவோ அனுப்பலாம். டிடி அனுப்புபவர்கள் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் வங்கி கணக்கு எண் 7882748227 இந்தியன் வங்கி மண்ணடி கிளை என்ற பெயரில் எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தமிழ்நாடு தௌஹீத் ஜமாஅத் மாநில தலைமையகம் 30 அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. போன் 044215215226. இன்னொரு பக்கம் என்ன? குடிக்கின்ற கலாச்சாரம். இந்த குடிகார கலாச்சாரம் என்ற இந்த மது விநியோகம் என்பது நாட்டிலே பல்கி பெருகி இருப்பதை பார்க்கிறோம். சர்வசாதாரணமாக புள்ளிவிவரம் தெரிவிக்கிறது. தமிழ்நாட்டிலே மட்டும் கடந்த 2004ஆம் ஆண்டிலிருந்து 2006ஆம் ஆண்டு வரைக்கும் மட்டும் சர்வசாதாரணமாக ஆண்டுக்கு 3500 கோடியை சம்பாதிக்கின்றார்கள் தமிழக அரசாங்கம். இந்த மது மட்டும் விற்பனை செய்யறதில்லை. இதை குடிக்கக்கூடியவன் யார்? அந்நாடு காட்சியாக இருக்கக்கூடிய சமுதாயம், இளைஞர் சமுதாயம். அந்த இளைஞர் சமுதாயத்தில் சர்வசாதாரணமாக இது கொஞ்சம் போதை ஏற்றக்கூடியது, இதை சாப்பிட்டால் பழச மறக்கலாம், இதை சாப்பிட்டா துன்பத்தை மறக்கலாம், இதை சாப்பிட்டா கோபம் இல்லாம போயிடும்,
இதை சாப்பிட்டா குடும்ப பிரச்சனை வராது, இதை சாப்பிட்டா ரோசம் இல்லாம போயிடும், இதை சாப்பிட்டா கவலையை மறக்கலாம் என்றெல்லாம் சொல்லி இதை குடிக்கின்ற குடும்பஸ்தவர்கள் ஒரு பக்கம், அதிலே முஸ்லிம்களும் இருக்கிறார்கள், இளைஞர் சமுதாயம் இன்னொரு பக்கம், இதிலேயும் முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். இந்த மது வியாபாரத்திலே தன்னுடைய காசு பணங்களை ஷேர் மார்க்கெட் என்று சம்பாதிக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி காசுகளை கொட்டினார்களே, அந்த மது வியாபாரத்தினுடைய முன்னேற்றத்தின் மூலமாக தன்னுடைய சொத்துகள் முன்னேற வேண்டும் என்பதற்காக வேண்டி ஷேர் மார்க்கெட்ல காசு போட்டானே, இப்படிப்பட்ட ஷேர் மார்க்கெட்ல காசு போடக்கூடியவன் பாதி பேர் முஸ்லீமாக இருக்கின்றான். முஸ்லிம் சமுதாயம் இந்த மது விநியோகம் விஷயத்தில் ஒரு பக்கம் அந்த விற்பனை முதலைகளாக முஸ்லிம் சமுதாயம் அந்த தீமையை சந்திக்கிறது, இன்னொரு பக்கம் குடிகாரர்களாக அந்த தீமையை சந்திக்கிறது, இன்னொரு பக்கம் இதன் மூலம் இளைஞர் சமுதாயம் நாசமாகக்கூடிய அளவிற்கு இந்த தீமையை சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அதே மாதிரி வரட்சணை என்கின்ற கொடுமையை எடுத்துக் கொள்ளுங்கள். திருமணம் ஆகிற கட்டத்திலே இந்த கொடுமையிலே மட்டும் அனைத்து தரப்பு மக்களும் தங்களுடைய பங்களிப்பை காட்டுறதுக்கு விடுபடுறதில்லை. ஆணாகட்டும் பெண்ணாகட்டும், பெண்ணை பெற்றவர்களாக இருந்தால் வரட்சணை வாங்காத மணமகன் ஆம்படை மகன் கிடைப்பானா என்று தேடுகிறார்கள். இந்த பெண்ணை பெற்றவர்கள் 4 பெண்ணை பெற்றிருந்தால், அந்த 4 பெண்ணுக்கு அடுத்து ஒரு ஆண்மகன் பெற்றிருந்தால், அந்த ஆண்மகனை வைத்து வரட்சணை வாங்கி பல குடும்பத்தை ஆட்டைய போட்டு அவர்களை கொடுமைப்படுத்தி அவர்களை சின்னாபின்னமாக்கி இந்த நாளை கரை சேர்த்து இவர்கள் நினைக்கிறார்கள். 4 ஆண்களை புள்ள பெற்றவங்க ஒரு பொம்பளை பிள்ளையை பெற்றிருந்தா இந்த ஒரு பொம்பளை பிள்ளைக்கு வரட்சணை வாங்காத மாப்பிள்ளை வேணும் என்று எதிர்பார்ப்பார்கள். இந்த 4 ஆம்பளை பையனுக்கு வரட்சணை அதிகம் கிடைக்கிற குடும்பத்தை தேர்ந்தெடுப்பார்கள். இந்த காசாசை, பணத்தாசை, இந்த பொருளாதாரத்துடைய பேராசை எப்படி இந்த சமூக கொடுமையில செல்லரிக்கை செய்திருக்கின்றது பாருங்கள். இந்த வரட்சணைங்கிற இந்த கொடுமையில மாமியாராக இருந்தாலும் அவர்கள் பங்குக்கு கேட்கறத விடல, மாமனாராக இருந்தாலும் இவர்கள் பங்குக்கு கேட்கறத விடல, மருமகனா இருக்கிறான்னா இவன் பங்குக்கு 2 வாகனத்தை கேட்காம விடுறதில்ல, சீர் சீதனத்தை தவற விடுறதில்ல, வேலை வாய்ப்பை கேட்காம இருக்கிறது இல்ல. மருமகளாக போகிறாங்கன்னா அவர்களுடைய வசதிங்கிற பேர்ல எங்க ஆடம்பரத்தையும் காட்டுவோம், நாங்க ஒண்ணு வீணான ஒண்ணுமில்லாத வீட்டுல இருந்து அனுப்பல, எங்க வீட்டிலையும் 4 செய்ய முடியுங்கிற அவர்கள் பெருமையை அடிப்படையாக வைத்து ஆணவத்தை அடிப்படையாக வைத்து அள்ளி கொடுக்கிறத பார்க்கிறோம். இந்த கொடுமையை சந்திக்கக்கூடிய சமுதாயமாக முஸ்லிம் சமுதாயம் இருக்கிறது. இதிலே பணக்கார முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கிற ஆண் வர்க்கத்தினர் அதற்கு தகுந்த போன்று வரட்சணை வாங்குகிறார்கள். பணக்கார முஸ்லிம் சமுதாயத்தில் இருக்கிற பெண்ணை பெற்றவர்கள் ஏன் பிள்ளைக்கு நான் போடாம யார் போடுவான்னு சொல்லி தன்னுடைய ஆடம்பரத்தை, தன்னுடைய பொருளாதார வசதிய இஸ்லாம் எளிமையாக நடத்த சொன்ன திருமணத்தில் இந்த கொடுமைக்கான விதை செய்ய வேண்டிய வேலையை செய்கிறார்கள். அதற்கு விவசாயம் செய்கின்ற வேலையை உருவாக்குகிறார்கள். ஏழை எளிய குடும்பத்தினர் இந்த வரட்சணை இல்லாமல் இந்த குடும்பத்தில் உள்ள பெண்கள் கரை சேர முடியாது என்று வேதனைப்பட்டு வட்டிக்கின்ற சமூக கொடுமைக்கு ஆட்படுத்தப்படுகிறார்கள். இதனுடைய உச்சகட்டமாக தன்னுடைய குடும்பத்தில் ஏற்பட்ட கடனை அடிக்க முடியாமல் தற்கொலை என்ற சூழ்நிலைக்கு தள்ளப்படுகிறார்கள். இந்த வரட்சணையை கொடுக்க முடியாமல் திணறிக் கொண்டிருக்கிற சமூகம், திருமணம் ஆகாமல் பல ஆண்டுகள் கழிந்த சமூகம் விபச்சாரத்தை தேடி ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்படியாக இந்த சமூக கொடுமைகளை சந்திக்கின்ற சமுதாயமாக முஸ்லிம் சமுதாயம் ஒரு பக்கம் இருக்கிறது. இன்னொரு பக்கம் எப்படி சூதாட்டம் இன்றைக்கு சர்வசாதாரணமாக உணரப்படாத தீமையாக இருக்கின்ற அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சொல்கிறானே, யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, இன்னமல் ஹம்ரு மது, வல் மைசிரு சூதாட்டம், வல் அன்சாபு வல் அஸ்லாமு கற்சிலைகள், ஜோசியம் பார்க்கிற கருவிகள், ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான், ஷைத்தானுடைய அருவருக்கத்தக்க செயல்களாக இருக்கிறது. ஃபஜ்தனிபூஹு, அதை விட்டு விலகிக் கொள்ளுங்கள் சொல்றானே. அப்படிப்பட்ட எச்சரிக்கை விடுக்கப்பட்ட இந்த சூதாட்டம் பல பேரிடமிருந்து காசு சொல்லி ஒருவனை பணக்காரன் ஆக்க வேண்டும் என்ற இந்த மாய வேலை இன்றைக்கு சர்வசாதாரணமாக அனைத்து குடும்பங்களையும் தாக்கி இருப்பதை பார்க்கிறோம். உதாரணத்துக்கு சொல்ல வேண்டும் என்றால், சமீபமாக தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளில் நடத்தப்படுகின்ற சில கண்கவர்ச்சி நிகழ்ச்சிகள் என்ன பண்றான், இந்த நிகழ்ச்சியிலே சில கேள்விகளை நாங்கள் கேட்போம், இந்த கேள்விகளுக்கான பதிலை நீங்கள் சொல்ல வேண்டும் என்றால் சமீபத்தில் வெளியாக இருக்கின்ற ஒரு சினிமா திரைப்படத்தை நீங்க பார்க்கணுங்கிறான்.
இந்த நிகழ்ச்சியில காசு சம்பாதிக்கிறதுக்கு அந்த சமூக தீமையை சந்திக்கிறது சமுதாயம். இந்த சமுதாயத்தில் நம்ம சமுதாயம் விடுபடும் நினைக்கிறீங்க? தயவு செய்து விடுபடாது, ஒரு காலத்தில் விடுபடாது. சைத்தானுடைய ஊசலாட்டத்துல மாட்டிக்கொண்டு திருந்திரு முடிக்கிற சமுதாயத்தில் நம்ம சமுதாயம் மிச்சம் இல்லைங்கிற அளவுக்கு அல்லாஹ் காப்பாற்றணும். தாய்மார்கள் அடிபட்டு இதுல அடிமைப்பட்டு நம்முடைய இளைஞர் சமுதாயம் நாசமாயி சினிமா ஒத்து பார்க்கறான், கவனமா பார்க்கறான். யார் யார் நடிக்கிறா, அவங்க பேர் என்ன, அவங்க முன்னோர் பேர் என்ன, மூதாட்டிய பேர் என்ன, எப்ப வெளியாச்சு, எப்ப முடியுது, இதுல இடம்பெறக்கூடிய அந்த காட்சி என்ன, இந்த காட்சி என்னன்னு மொத்த தீமையும் கண்கொள்ளா காட்சிய கண் விபச்சாரத்தை பார்த்துட்டு வந்துட்டான். ஈகத்துவம் ஓரிரை கொள்கையை விளக்கும் ஒப்பற்ற மாத இதழ் PJ, MI சுலைமான், ஷம்சுல்லுஹா, இன்னும் பல சிறந்த அறிஞர்களின் கருத்து கருவூலங்கள், இன்னும் பல சிறந்த அம்சங்களுடன் வெளிவரும் ஈகத்துவம் இதழை படித்து உங்கள் மார்க்க அறிவை வளர்த்துக் கொள்ளுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் டிராப்ட்களை ஏகத்துவம், இலக்கம் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். மகளிருக்கு வழிகாட்டும் மாத இதழ் தீன் குல பெண்மணி, தமிழ்நாடு தவ்ஹீத் ஜமாத்தின் மேற்பார்வையில் முஸ்லிம் பெண்களுக்கான இல்லற கடமைகள், மருத்துவ பகுதி, சிறுவர் பகுதி, திருமண தகவல் பகுதி, ஹதீஸ் திறனாய்வு போட்டி மற்றும் பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் முஸ்லிம் பெண்களுக்கான முழுமையான மாத இதழ் தீன் குல பெண்மணி. ஆண்டு சந்தா உள்நாடு 100 ரூபாய், வெளிநாடு 400 ரூபாய், தனி இதழ் 9 ரூபாய். உங்கள் MODDகளை எடுத்து அனுப்ப வேண்டிய முகவரி தீன் குல பெண்மணி, நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. இதுக்கப்புறம் கேள்வி கேட்பாங்கல்ல, SMS நீங்க பதில் தரணும். SMS பதில் தரணும்னா எவ்வளவு ஆகும்? ஃப்ரீ SMS. ஃப்ரீ SMS நம்ம மக்க ஒரு ஆள் 50 அனுப்பிச்சிருவீங்க, ஒரு மெசேஜுக்கு 5 ரூபா, வெளிநாடா இருந்தா 10 ரூபா. சாதாரணமா ஒரு ஆள்கிட்ட 5 ரூபாய்க்கு SMS உங்க பதில் அளிங்கன்னு சொன்னா நம்ம என்ன பண்ணுவீங்க? இதற்கு தங்க நாணயம் பரிசு, தங்க நெக்லஸ் பரிசு, 20,000 மதிப்புள்ள பொருள் பரிசு. 20,000 5 ரூபாயா? இதற்காக நான் ஒரு 20 ரூபாய் செலவு பண்ணுகிறேன். 4 செல்ல இருந்து அனுப்புறது ஒரு குடும்பம். ஒரு குடும்பத்துல 4ன்னா 1000 குடும்பத்துல 4000 பேர். ஒரு 1000 பேர் அனுப்பினாலும் கூட 5000 ரூபாய் அவனுக்கு லாபம். ஒரு நாளைக்கு SMS வாரம் 1000 பேர் அனுப்புறாங்க. 5 ரூபாய் செலவு பண்ணி அனுப்பப்படுகிற SMS மட்டும் 18 லட்சத்தை தாண்டி நிக்குது. இப்ப 20 லட்சம் வைங்க, 20 லட்சம் SMS அனுப்புறான். ஒரு SMS ஆகக்கூடிய குறைஞ்சபட்சம் நான் சொல்ற கணக்கு, ஒரு SMS ஆகக்கூடிய காசு 5 ரூபாய். 20 லட்சம் SMSக்கு 1 கோடி ரூபாய். 1 கோடி ரூபாய் உங்கள்கிட்ட வசூல் பண்ணும் பொழுது இந்த SMS அனுப்பப்படுகிற அந்த நிறுவனம் இருக்கிறான்ல, கம்பெனிக்காரன், அவனுக்கு ஒரு 2000 ரூபாய், அவனுக்கு ஒரு 50 லட்சம் போயிடும், இவனுக்கு ஒரு 50 லட்சம் நிக்கும். இந்த 50 லட்சத்தை வச்சு அவன் என்ன பண்ணுவான்? உடனே உங்களுக்கு நெக்லஸ் தருவான்னு நினைக்கிறீங்களா? தரமாட்டான். உங்களுடைய பெயர் பதிவா இருக்கிறதா என்பதை நாளை மறுநாள் வெளிவருகின்ற இந்த பேப்பர்ல பாருங்க. அந்த பேப்பர் நீங்க வாங்கணும்ல, அந்த பேப்பரை வாங்குறதுக்கு விளம்பரம் பண்ணதுக்கு அதுக்கு பல லட்சம் அவன்கிட்ட கிடைக்கும். நீங்க நிறைய பேர் பேப்பர் வாங்குவீங்க, ஒரு ஆள் 2 ரூபா பண்ணி செலவு பண்ணி வாங்கினீங்கன்னா 50 லட்சம் பேர் 1 கோடி ரூபாய் செலவு பண்ணி பேப்பர் வாங்கிட்டீங்க. அதுல இவனுக்கு கிடைக்கிற ஒரு 50 லட்சம், அதுல ஒரு 50 லட்சம், இதுல ஒரு 50 லட்சம், 1 கோடி ரூபாயை கையில வச்சுக்கிட்டு இந்த ஆளான 10 நெக்லஸ் தரானே. இந்த சூதாட்டத்தை சமுதாயம் சிந்திச்சுதா? ஒரு பக்கம் பார்க்கல, நமக்கு தேவை நெக்லஸ் கிடைச்சா போகுது. அடே, நாட்டுல இந்த காசு பணம் எப்படி போகுது? ஒவ்வொருத்தையும் 1 ரூபா லாட்டரிய சுரண்டி ஒருத்தன் 1000 ரூபாய் இருந்தா அரசாங்க தடை பண்றான். அவனே இது வேற வழியில SMS பேர்ல வேற வகையில செஞ்சான்னா அரசாங்கம் அதை ஆமோதிக்கிறான். ஏன்? தனக்கு காசு நிறைய இல்ல, அதுல அரசாங்கத்துக்கு நிறைய காசு கிடைக்குது இல்லன்ட்டு அவன் விட்டு கொடுக்கறான். நம்ம சமுதாயம் சர்வசாதாரணமா இந்த சூதாட்டத்துல அடிமைப்பட்டு போகிறது. சூதாட்டம் என்கின்ற சமூக தீமையையும் இந்த சமுதாயம் சந்தித்துக் கொண்டிருக்கிறது. அதுக்கப்புறம் என்ன? விபச்சாரம். அதற்கு முன்னாடி என்ன? சினிமா கலாச்சாரம். இந்த சினிமா கலாச்சாரம் டிவி ஆகட்டும், சினிமா தியேட்டர் ஆகட்டும், இதை பார்க்கிற அடிமைத்தனம் நம்ம சமுதாயத்தில் எப்படி பூந்திருக்குது? காமெடின்னு பாக்குறான், பாடல்கள்னு பாக்குறான், சினிமா படம்னு பாக்குறான், நாடகம் நம்ம தாய்மார்கள் விடுறது இல்ல, விளம்பரம் விடுறது இல்ல, கிரிக்கெட்னு விடுறது இல்ல. எல்லாத்தையும் பார்த்து மோகப்பட்டு இவனை மாதிரி நடிக்கணுமே, இவனை மாதிரி கட்டிங் பண்ணணுமே, இவனை மாதிரி டிரெஸ் போடணுமே, இவனை மாதிரி புடவை கட்டணுமே என்கின்ற மோகம் வருது. அப்படியே பார்த்து பார்த்து இது மாதிரி சில நிகழ்ச்சி நடத்துவாங்கல்ல, எப்படி மாநாட மயிலாடன்னு சொல்லி கூத்தாட விடுவாங்க. இளம் சமுதாயத்தை
ஓடி விளையாடு பாப்பான்னு சின்ன பிள்ளையில இருந்து மேடையில் ஆட விடுவாங்க இளம் சமுதாயம், இளம் தலைமுறைய. அந்த நேரத்துல அதே மாதிரி பாட்டு பாட வாண்டு ஒரு பாட்டு நிகழ்ச்சி போடுவான். ஆஹா, நம்முடைய பிள்ளையுடைய குரல் வளம் எவ்வளவு அழகா இருக்குது, அல்ஹம்து சூறாவையே இவ்வளவு அழகா ஓதுகிற குழந்தை பாட்டு பாடினால் எவ்வளவு அழகா இருக்கும்ட்டு அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலிருந்து சைத்தானுடைய பாதைக்கு திருப்பி நம்ம பிள்ளைய அதுல ஏத்துறது எப்படி? அதே கனவு, அதே சிந்தனை. நம்ம பிள்ளைங்களை எப்படியாவது அங்க போய் பாட வைக்கணும். எது உலகத்துல ஏதாவது ஒரு ஆடம்பரம் கிடைக்கணும், உயர்வு கிடைக்கணும், நல்ல பதவி கிடைக்கணும், நல்ல அந்தஸ்து கிடைக்கணும், நல்ல பெருமை கிடைக்கணும்ன்ற மோக உணர்வு இப்படி போய் தள்ளுது. இன்னொரு பக்கம் கூத்தாடுற நிகழ்ச்சிக்கு தள்ளுறது. இன்னொரு பக்கம் இளைஞர்களாக இருக்கக்கூடியவர்கள் 18, 20, 30 வயசு சந்திக்கக்கூடியவர்களும் கூட கூத்தாடுகிற கலாச்சாரத்தை அந்த நிகழ்ச்சியில காட்டுறாங்கன்னா அதில் நம்ம சமுதாயம் போய் அடிபடிஞ்சு விடுகிறது. கேள்வி கேட்கிற நிகழ்ச்சி, கேள்வி கேட்டு லட்சம் கோடின்னு பணம் தரத பார்த்து அடேங்கப்பா அதை செலக்ட் பண்ணல, இதை செலக்ட் பண்ணல, இதை செலக்ட் பண்ணிருச்சு, 1 கோடி ரூபாய் பரிசு நமக்கு கிடைச்சா என்ன, நம்மளும் போய் நிக்கலாம. அதே அப்படி கேள்வி கேட்கக்கூடியவன், நிகழ்ச்சி நடத்தக்கூடியவன் நேருக்கு நேர் நின்று அசிங்கமா பேசுறான், ஆபாசமா பேசுறான். புருஷனை உட்கார வச்சு நம்ம லட்சுமி என்ன சொல்லுகிறார் அப்படின்னு கேள்வி கேட்கிறான். அதுக்கப்புறம் சாரி நம்ம லட்சுமி இல்ல உங்க லட்சுமி என்ன சொல்லுகிறார்னு கேட்கிறான். புருஷன் வெக்கம் கெட்டு பாருங்க, ஆமாங்க ஏன் லட்சுமிங்கிறான். இந்த வெக்கமான சூடு சோர்னை விட்டுட்டு போய் மேடையில ஏறி அந்த ஆள் கூட சந்திச்சு உலகம் எல்லாம் பேமஸ் ஆகி 1 லட்சமோ 1 ரூபாயோ 10 லட்சமோ 50 லட்சமோ காசு தரணுங்கிற மோகம் நம்ம முஸ்லிம் சமுதாயத்தில் நுழைந்து இருக்கிறதா இல்லையா? இது மாதிரியான சினிமா கலாச்சாரம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன பண்றான், உங்களை வச்சு எவ்வளவு படம் எடுக்கலாம், எவ்வளவு விளம்பரத்தில் நடிக்க வைக்கலாம், உங்களுக்கு இல்லாத அழகான்னா சமுதாயம் விழுந்துருது, தாய்மார்கள் விழுகிறாங்க. சில பெண்கள் இதற்கு அடிமைப்படுத்தப்பட்டு விளம்பரங்கிற பேர்ல, டிவி நிகழ்ச்சிங்கிற பேர்ல, மற்ற நல்ல பயனுள்ள நிகழ்ச்சிங்கிற பேர்ல மோகப்படுத்தப்பட்டு அழைக்கப்பட்டு விபச்சாரம் என்ற சமூக தீமைக்கு உட்படுத்தப்படுகிறார்களா இல்லையா? காசாசை காட்டப்பட்டு விபச்சாரத்தில் தள்ளப்படுகிறார்களா இல்லையா? எதுக்கு இந்த புருக்காலாம் தேவையில்லை, அடிமைத்தனம் என்கிற சித்தாந்தத்தில் புகுத்தப்படுகிறார்களா இல்லையா? இது மாதிரியாக இந்த சினிமாவும் இந்த சின்னத்திரை கலாச்சாரமும் இது போக விபச்சாரம் என்ற சமூக தீமையை, சமூக அநீதியை, சமூக கொடுமையை இந்த சமுதாயம் சந்தித்துக் கொண்டிருக்கிறதா இல்லையா? அதுக்கப்புறம் என்ன, கலப்படம். காசு சம்பாதிக்க வேண்டும் என்று ஆசைப்பட்டு குறைந்த காலத்தில் நிறைந்த சம்பாத்தியத்தை சேர்க்க வேண்டும் என்று வெறிப்பட்டு பொருளாதார மோகத்தின் காரணமாக உணவு பண்டங்களில் கலப்படம் செய்கிறானே. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வன்மையாக கண்டித்து சொல்கின்றான், வமா கானலி நபியின் ஐயகுல்ல, மோசடி செய்வது இந்த சத்தியத்தை சொல்ல வந்திருக்கிற நபிமார்களுக்கும் கூட தகுதி கிடையாது. வமையகுலுல், யார் மோசடி செய்கின்றானோ ஏத்திபிமா கல்லையோவர் கியாமா, நாளை மறுமை நாளில் அவன் செய்த மோசடியோடு வருவான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கை செய்கிறானே. அந்த மோசடி செய்யக்கூடிய வேலை செய்கிறார்கள். எப்படி? அரிசி வியாபாரம் செய்கிறார்கள், அதிலே கலப்படம். பால் வியாபாரம், அதிலே கலப்படம். பால்ல தண்ணி கலந்துட்டான்னு இப்ப சொல்ல வேண்டியது இல்ல, தண்ணியில பாலை கலந்துருக்கான்னு சொல்ற மாதிரி இருக்கு வியாபாரம். சர்க்கரையில வியாபாரம் கலப்படம், அதுல ஒரு வகையான கலப்படம். குடிக்கிற தண்ணியை கொடுக்கறான், அது பியூரிட்டிங்கிறான். எப்படா பியூரிட்டி பண்ண? ஏதோ ஒரு கோல்மால் பண்ணி பியூரிட்டி பண்ணிருக்கிறான். காசு கிடைக்கும், அதிகம் காசு கிடைக்கும், குறைஞ்ச உழைப்பு தான் சொல்லி அதுல கலப்படம். சர்வ சாதாரணமாக இவன் செய்கிற கலப்படங்கள் உணவுப் பொருட்கள கலப்படம். அரசாங்கத்திற்கு மானியம் வழங்கப்படுவதன் மூலமாக ரேஷன் கடைகள்ல 1 ரூபாய்க்கு அரிசி கிடைக்குதுன்னா இந்த அரிசி ஏழை மக்களுக்கு போய் சேர்றது ஜாஸ்தி கிடையாது. கேரளாவுக்கும் கர்நாடகாவுக்கும் ஜாஸ்தி போகுது, ஆந்திராவுக்கு ஏற்றுமதி ஆகுது. என்ன காரணம்? அதை கடத்தல் செய்கின்ற வேலை, மோசடி பண்ணுகிற வேலையை செய்கிறதை பார்க்கிறோம். இந்த சமூக கொடுமையில யார் ஈடுபடுறா? அவன் மற்றவர்கள் ஈடுபட்டால் அவனுக்கு தான் இந்த உலகம் சொர்க்க பூஞ்சல்னு சொல்லிட்டு போயிடலாம். நம்ம மக்கள் ஈடுபடுகிறார்களா இல்லையா? அதை சர்வசாதாரணமாக செய்கிறார்களா இல்லையா? நம்ம சமுதாயத்தில் சில பேர் அந்த கேடுகட்ட செயலை செய்கிறார்களா இல்லையா? இது மாதிரியான கலப்பட தொழில் செய்வது, இது மாதிரியான மோசடி வியாபாரம் பண்ணுவது, இது மாதிரியான ஊழல் வியாபாரம் பண்ணுகிற ஒரு வேலையை செய்கிறார்கள். இன்னொரு வகையான மோசடி என்ன? இட மோசடி, நில மோசடி. விளம்பரம் பண்ணுவாங்க. எப்படி பண்ணுவாங்க? ஒரு பிடி மண்ணு அள்ளினாலும் கூட அது இந்த கம்பெனிக்கார மண்ணு மாதிரி தான் இருக்கணும்பா. இந்த விளம்பரம் பண்ணவங்கள எங்க போனான்னு தெரியலையே,
அந்த கம்பெனிக்காரன் உள்ள வச்சுட்டாங்க. மக்கள்கிட்ட அட்வான்ஸ் 5000 ரூபாய் கொடுத்து பல கோடி மோசடி உள்ள வச்சுட்டான். இந்த ரியல் எஸ்டேட் மோசடி எப்படி நடக்குது? உடனே இடத்தை வச்சு இன்னைக்கு ஸ்கொயர் ஃபீட் 200 ரூபாய்க்கு வாங்கணுமா 2000 ரூபாய்க்கு விற்கணும். என்னடா பண்ண? புடி 4 புரோக்கரை புடி, கதையா அள்ளி விடு, இதுல 8 அடியிலேயே தண்ணி வந்துருங்கிறான். இது பக்கத்துல ரயில்வே ஸ்டேஷன் பக்கம்ங்கிறான். எங்கடா ரயில்வே ஸ்டேஷன்? அது ஒரு 4 கிலோமீட்டர் பக்கம் அப்படிங்கிறான். பக்கம் இந்த சந்தில போய் பஸ் ஏறினா பக்கம்ங்கிறான். நெடுஞ்சாலை பக்கம்ங்கிறான். அது என்ன? நெடுஞ்சாலையிலிருந்து வாகன வசதி உண்டுன்னு சைடா சொல்லிடுவான். உங்களுக்கு இடம் பார்ப்பதற்கு வாகனத்தோடு ஏற்பாடு செய்யறான். நீங்க அவன் வண்டியில ஏறி நேரா போய் இடத்த பாத்தீங்கன்னா உனக்காக வேண்டி ஓசிலியா கூட்டிட்டு வந்தேன், வேக வச்சுல கூட்டிட்டு வந்தேன், வாங்கிட்டு போட இடத்த நிர்பந்திப்பான். இப்போது விற்பனையில் இஸ்லாம் கூறும் பொருளியல் அவர்கள் பிஜே அவர்கள் உரையாற்றிய பொருளாதாரம் சம்பந்தமான 27 மணி நேர தொடர் சொற்பொழிவு. என்ன வியாபாரம் செய்யலாம், பங்குச் சந்தையில் ஈடுபடலாமா, இன்சூரன்ஸ் செய்யலாமா, எம்எல்எம் வியாபாரத்தில் ஈடுபடலாமா, குத்தகை, பங்கு வணிகம் மற்றும் வியாபாரம் தொடர்பான அனைத்து சந்தேகங்களுக்கும் குர்ஆன் ஹதீஸ் அடிப்படையில் தெளிவான விளக்கங்கள் 3 டிவிடிகளாக விலை ரூபாய் 75 மட்டுமே. கிடைக்கும் இடம் TNDJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. வெளிவந்துவிட்டது இஸ்லாம் கூறும் குடும்பவியல் ரமலான் மாதம் தொடர் சொற்பொழிவு 5 டிவிடிகளாக விலை ரூபாய் 150 மட்டுமே. கூரியர் செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், நம்பர் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. அதே மாதிரி உங்களுக்கு அரசு ஆணை பிரகாரம் NOC சர்டிபிகேட்டோடு தரேன்பா. அதுக்கப்புறம் இது கொஞ்சம் உங்களுக்கு கொஞ்சம் பக்கத்து இடத்துக்காரன் பஞ்சாயத்துல இருக்குதுமா, இது கொஞ்சம் நத்தம் புறம்போக்கு, இது பட்டாம்பா, இது கபரஸ்தான் ஏரியாவா இருக்குது, உங்களுடைய முடிவு முயற்சி வச்சு கைப்பற்றிக்க பாருங்களாம். இது மாதிரியாக மோசடி வியாபாரம் ஒரு பக்கம். நெடுஞ்சாலையிலேயே உங்களுக்கு ஒரு அருமையான இடம், பூந்தோட்டம் காத்திருக்குங்கிறான். அங்க பார்த்தா தண்ணியை காணோம், அங்க பார்த்தா செழிப்பை காணோம், கட்டாந்தரமா இருக்குது. இல்ல நெடுஞ்சாலை, நீங்க நெடுஞ்சாலை கொஞ்சம் ஒரு 4 கிலோமீட்டர் உள்ளேங்கிறான், ஒரு ஏற்பாட காணோம். அப்ப அந்த மாதிரியாக ஏமாற்றி வியாபாரம் பண்ணுகிற கலாச்சாரம் நம்ம சமுதாயத்தில் சிலர் இடத்தில் இருக்கிறதா இல்லையா? அப்ப அது ஒரு சமூக தீமையை எதிர்கொண்டு இருக்கிறார்கள். ஏன்? காசாசை, உடனே சம்பாதிச்சு பெரிய ஆளாயிரணும் இப்படிங்கிற ஒரு மோகம் இந்த மோசடி செய்ய வைக்கிறது. இன்னொரு மோசடி என்ன பண்றான்? உனக்கு வெளிநாட்டுல வேலை இருக்குதுங்கிறான். என்ன வேலை? பாஸ்போர்ட்ட கொடு, அருமையான விசா எடுத்துறேன், பாம்பேக்கு போ, என்னுடைய கூட்டாளி சேர்த்தாங்க நிப்பான், உனக்கு எல்லாம் காட்டிடுவாங்க. எதை காட்டுறான்? ஆட்சியடி தர்காவை தான் காட்டுறோம், போடா அப்படின்றான். வேற என்ன கிடைக்கும்? உனக்கு துபாயில இடம் கிடைச்சிருச்சு, வீடு இருக்குது, ரூம் அவங்களே தந்துருவாங்க, நீ தான் டிரைவர், எவ்வளவுப்பா சம்பளம்? உனக்கு ஒரு நாளைக்கு வெறும் 2 மணி நேரம் வேலை இருக்குது, உனக்கு மாசம் 4000 திர்ஹம் சம்பளம், 40,000 ரூபாய் சம்பளம். அங்க போனாதான் சொல்லுவான் சேக்கு 2 மணி நேரம் வேலை இல்ல, தப்பா சொல்லிட்டான், 2 மணி நேரம் ரெஸ்ட், 4000 சம்பளம். எவன் 4000 சம்பளம்? இந்த நாட்டுக்கு 4000 400 ரூபாய் சம்பளம். ஏதோ ஏடா விடமா சொல்லி விட்டான்ட்டு அங்க போய் கண்ணாமொழி பிதி நிக்கிறான். அதுக்கப்புறம் சொல்றான் உனக்கு சாப்பாடு தனி, சம்பளம் தனிங்கிறான். அங்க போய் பார்த்தா சம்பளத்திலே சோத்த தின்றாங்கிறான். இவன் போனவன் திருப்பி கம்ப்ளைண்ட் பண்ண வருவானா? திருப்பி பிரச்சனை பண்ண வருவானா? ஒண்ணு பண்ண மாட்டாங்க. போய் மாட்டினதுதான். மீண்டும் ஒரு 3 வருஷம் கழிச்சு ஏண்டா என்ன ஏமாத்திட்டு அந்த புரோக்கர் கிடைப்பானா? அவன் ஏதோ ஒரு சிறைச்சாலையில் மாட்டிருப்பான் வேற கேஸுக்கு. அப்ப அந்த மாதிரியாக ஏமாற்றி பெறுவதிகளாக மோசடி செய்வதை பார்க்கிறோம். இப்படிப்பட்ட மோசடிகளோட நம்ம சமுதாயத்தில் ஈஸியாக காசு சம்பாதிக்க வேண்டும் என்று சில ஆளின் பெருந்தைகள் பண்ணக்கூடிய மோசடிகள், மூட நம்பிக்கைங்கிற பேர்ல மோசடிகள். எப்படி மோசடி பண்றான்? உன் குடும்பத்துல சரியா செழிப்பு இல்லையா? காரணம் இருக்குது, உங்க வீட்டுல ஏதோ ஜாது பண்ணிட்டாங்க, சூனியம் வச்சுட்டாங்க, இந்த மாதிரி சூனியம் வச்சதுனாலதான் உங்க குடும்பம் நஷ்டத்துல இருக்குது. என்ன ஜெருத்து பண்ணலாம்? ஒரு 2000 ரூபாய் வைங்க, அல்லாவுடைய பரக்கத்துல சரியா போயிருந்தான். திடீர்னு ஒரு கயிறு எடுத்து வேகமா ஊதுறான். என்ன ஜெருத்துக்கு முன்ன ஊதுனீங்க? யாசின் ஏற்கனவே ஓதி வச்சேன், ஊதுன, எல்லாம் சரியா போச்சு, உனக்கு சூனியம் இல்ல போடாங்கிறான். அவனுடைய முடிய கொண்டு வா, இவனுடைய நகத்தை கொண்டு வா, நான் இவன் வீட்டுல இருக்கிற கைகால் இல்லாம ஆக்குறேன், வியாபாரத்தை நஷ்டப்படுத்துறேன், குடும்பத்தை டீலா ஆக்கி விடுறேன், என்னுடைய வேலையை பண்ணி விடுறேன், காசை கொடுங்கிறான். இந்த மாதிரியான மூட நம்பிக்கை மூலமாக மோசடி பண்றாங்க. இஸ்லாமிய மார்க்கத்துல மறைவான ஞானம் என்பது அல்லாஹ் ஒருத்தனுக்கு தான் இருக்கிறது. நாளைக்கு என்ன நடக்கும் என்ற ஒரு மறைவான ஞானத்தை இந்த மஃபாத்திஹுல் கைப் அவன்கிட்ட மட்டும்தான் மறைவான ஞானத்துக்கு திறவுகோல் இருக்கிறது. அல்லாஹ்வை தவிர உலகத்தில் யாருக்கும் மறைவான ஞானம் தெரியாது. அப்படிங்கிற இஸ்லாமிய சித்தாந்தத்தை உடைச்சு நாளைக்கு உனக்கு அப்படி ஆகும், நாளைக்கு உனக்கு இப்படி ஆகும், உன் பேர் என்ன? என் பேர் முகமது சுல்தான். முகமது சுல்தான் பார்த்தா அது நியூமராலஜி அடிப்படையில் தப்புங்கிறான்.
நியூமராலஜின் எண் கணித ஜோதிடம் பிற மதத்தவர்கள் இருக்கிறது இவன் காப்பி அடிச்சு அலிப்புக்கு 1 பேக்கு 4 சேக்கு 5 அவன் ஒரு கணக்கு அபிஜது கணக்குன்னு ஒண்ணு வச்சு ஓம் பேருக்கு முசீபத் வரப்போகுது, ஓம் பேருக்கு பறக்கத்து வரப்போகுதுங்கிறான். பேர்ல தப்பு இருக்குதுங்கிறான். கல்லு வச்ச மோதிரத்தை போட்டு சரியாயிருங்கிறான். உனக்கு ஏற்பட்ட கனவை கொண்டு வந்து சொல்லுங்கிறான். கனவுல பெரிய மாடி வீடு கட்டணமா இருக்குது. அப்படியா? ஆஹா, அப்ப உங்க வீட்டுல 4 பேர் மௌத்தா போய் வாங்குறான். என்ன அஜர்த்து பண்றது? 4 யாசின் ஓதணும், 4000 வெட்டு அஜர்த்தி இவ்வளவு காசு இருக்குது, இவ்வளவு கேட்கறீங்க, விலைவாசி கூடி போச்சுடா, 4000 கூடுறாங்கிறான். சர்வசாதாரணமாக இந்த மூட நம்பிக்கையின் பெயரில் மோசடி பண்ணக்கூடியவரை பார்க்கிறோம். ஒருத்தர் வீட்டுல இறந்துட்டான்னா அந்த வீட்டுல ஏதாவது கல்யாணம் பண்ணி எப்படி ஆகி போயிரும், உடனே பண்ணணுமே, என்ன பண்றது? அதுக்கு ஒரு பாத்தியா ஓதுனா சரியா போயிருங்க. போற போக்கு பார்த்தா என்ன சொல்லுவாங்க தெரியுமா? இவங்க காசு சம்பாதிக்கிறதுக்காக 4 பாத்தியா ஓதுனா 2 பாத்தியா இலவசம் விட்டால் விட்டுருவாங்க. 10 மௌலுது ஓதுனா 4 மௌலுது ஃப்ரீன்னு போட்டாலும் போடுவாங்க. போடுறதுக்கு அப்படி சம்பாதிக்கிறாங்க காசு. ஏன்னா அந்த மாசம் வேற வரப்போகுது. அப்ப அந்த மாதிரி ஜோசியம் பார்த்து அவன் ஊரை ஏமாத்துறான். இவன் என்ன பண்றான்? பால் கிதாப் பார்த்து ஏமாத்தான். உனக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் கனவின் பிரகாரம் உனக்கு அது நடக்கும், இவன் ஏதோ விட்டடிக்கிறான். அவன் தான் பில்லி சூனியம் செய்யறான்னா இவனும் பேய் பிசாசு இருக்கு, சைத்தான் வந்துட்டான், ஜின்னு வந்துட்டான், என் பாக்கெட்ல இருக்கிறான், கூஜால் இருக்கிறான்னு ஊரைய மாத்திரான். அப்ப இந்த மாதிரியாக மூட நம்பிக்கையின் பெயரால் இந்த சமுதாயத்தை நாசமாக்குகிற வேலையை ஆலிம் பெருந்தகைகள் என்ற சில முட்டாள்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள், சில பாவிகள் செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த சமூக தீமையை சந்திக்கின்ற சமுதாயமாக நம்ம சமுதாயம் ஆட்பட்டு கிடக்கிறது. அப்ப இந்த மாதிரியாக வரதட்சணை, வட்டி, மது, சூது, விபச்சாரம், கலப்படம், சினிமா, கலாச்சாரம், இந்த மாதிரியான கேடுகட்ட வாழ்க்கை, இது மாதிரியான மோசடி, இது மாதிரியான மூடநம்பிக்கையின் பெயரால் பலதரப்பட்ட சமூக தீமைகளை இந்த சமுதாயம் சந்திக்கிறது என்றால் அதுல 3 வகையாக இருக்கிறார்கள். ஒன்று இந்த சமூக தீமையை செய்யக்கூடிய பங்கிலே இருக்கிறார்கள், அல்லது சமூக தீமை செய்யப்படுகிற இடத்தில் மாட்டிக்கொள்பவர்களாக இருக்கிறார்கள், அல்லது இந்த சமூக தீமையை சில நேரத்திலே செய்பவர்களாகவும் சில நேரத்தில் அதிலே அடிபணிந்தவர்களாகவும் இருக்கிறார்கள். இவர்கள் எல்லாம் இப்படி ஆட்பட்டு போனதுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? இப்படிப்பட்ட சமுதாயத்துல சமூக கொடுமையாகட்டும், தீமைகளாக இருக்கட்டும், இதை எதிர்நோக்குகின்ற ஒவ்வொன்றுக்கும் ஒரு பின்னணி இருக்கிறது. என்ன பின்னணி தெரியுமா? இந்த உலகத்தில் வாழ்கிற நாம் என்றைக்காவது ஒரு நாள் நம்முடைய உயிர் தொண்டைக்குழி அடைய போகிறது என்கின்ற நம்பிக்கையின்மைதான் இது மிகப்பெரிய பின்னணியாக இருக்கிறது. வாழ்கிற வாழ்க்கை தான் நமக்கு நிரந்தரம் நினைக்கிறாங்க. எப்படி பிற மதத்தை சார்ந்தவர்கள், இந்த உலக ஆசாபாசத்தை விரும்பக்கூடியவர்கள், இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நம்பாதவர்கள், மறுமையை நம்பாதவர்கள், வாழ்ற காலத்துல வாழ்வோம், வெந்த தின்னு விதி வந்தா சாவுடா அப்படின்னு போறானோ, இந்த உடல் மண்ணு புழுதிங்கக்கூடிய மண்ணு திங்கக்கூடிய உடல் எப்படி போனா நமக்கு என்ன என்றெல்லாம் சிந்தனையிலே போகிறானோ, ஏனோதான் என்று வாழ்கிறானோ, அவனை போன்று காப்பியடித்து இந்த உலக ஆசாபாசத்தில் மூழ்கி கொண்டிருக்கின்ற சமுதாயம் இந்த துன்யா நிரந்தரம் நினைக்கிறார்களே, இதுதான் முதல் பின்னணியாக இருக்கின்றது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எந்த அளவிற்கு சொல்கின்றான்? ஸுய்யின லின்னாஸி ஹுப்பு ஷஹவாத்தி மினன் நிஸா, மனிதர்களுக்கு என்று சில ஆசாபாசங்கள் எப்படி எல்லாம் இருக்கும்ன்றது அல்லாஹ் சொல்றான். பெண்களை பற்றி ஆசை ஆண்களுக்கு இருக்கிறது. வல் பனீன வல் கனாத்திரில் முகந்தரா மின தஹபி வல் ஃபில்லா, பிள்ளைகளை அதிகம் பெற்றுக்கொள்ள வேண்டும், நமக்கென்று பல கூட்டம் இருக்க வேண்டும் என்கிற சிந்தனை மனிதனுக்கு இருக்கிறது. தங்கம், வெள்ளி, பொற்குவியல் சேர்த்து வைக்கப்பட வேண்டும் என்ற பேராசை இருக்கின்றது. வல் கைலில் முசவ்வமா, அடையாளமிடப்பட்ட குதிரைகள், இன்னைக்கு வாகனங்கள் வரிசையாக இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். ஒல் அனாமி ஒல் ஹர்சி, விளை நிலங்கள், தோப்பு துறவுகள் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். பண்ணைகளாக ஃபேக்டரிகள் இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். ஸாலிக மத்தாஉல் ஹயாத்தி துன்யா, அல்லாஹ் தஆலா இந்த மனிதனுக்கு இருக்கின்ற இயற்கை ஆசைகளை சொல்லும் பொழுது இதுவெல்லாம் உலகத்தினுடைய அற்பமானது. வல்லாஹு இன்தஹு ஹுஸ்னுல் மஆப், அல்லாஹ்விடத்தில் மட்டும்தான் அழகான மீளும் இடம் இருக்கிறது, திரும்பும் இடம் இருக்கிறது, ஒரு சிறந்த வாழ்க்கை இருக்கிறது என்பதாக சூரா நிசா என்கிற 4வது அத்தியாயத்திலே 14வது ஆயத்திலே சொல்கின்றான். அப்ப அந்த மாதிரியான ஆசாபாசம் பலகீனம் கொண்ட இந்த மனிதனுக்கு இஸ்லாம் சில நிபந்தனைகளை விதிக்கிறது. இந்த உலகத்தில் நீ சம்பாதிக்கலாமா? சம்பாதிக்கலாம். சேமிக்கலாமா? சேமிக்கலாம். எவ்வளவு நேரம் சம்பாதிக்கலாமா? சம்பாதிக்கலாம். ஆனால் அதற்கு சில நிபந்தனைகள் இருக்கிறது. என்ன நிபந்தனை? இந்த உலக ஆசாபாசத்தில் நீ பேராசை கொள்ளக்கூடாது. பேராசைனா எவ்வளவு கிடைச்சாலும் போதாதுங்கிற எண்ணம் வரக்கூடாது. இது முதல் நிபந்தனையாக இஸ்லாம் சொல்கிறது. அதை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மிக தெளிவாக சொல்கின்றான். அல்ஹாக்கும் முத்தகாசுர் ஹத்தா ஜுர்துல் மகாபிர், கபறுகளை சந்திக்கின்ற வரைக்கும் இந்த பேராசை சும்மா விடாதுங்கிற அல்லாஹ். இந்த பேராசை மட்டும் மனுஷன் இருக்கவே கூடாது. இது முதல் நிபந்தனை.
காசு சம்பாதிக்கலாம், சேர்த்து வைக்கலாம், வீடு கட்டலாம், தொழில் முன்னேற்றப்படுத்தலாம். என்ன இன்னொரு நிபந்தனை? நான் ஏற்படுத்துகின்ற இந்த முன்னேற்றத்தில் இறை சிந்தனையிலிருந்து நான் அப்பாற்பட்டு விடக்கூடாது. என்னுடைய தொழுகைக்கு தடையாகவோ, மார்க்கத்துடைய அனைத்து கடமைகளுக்கு தடையாகவோ, மார்க்கத்துடைய கடமைகளை நிறைவேற்றக்கூடிய அந்த வேலைக்கு பழுவாகவோ இது அமைந்துவிடக் கூடாது என்கிற சிந்தனை இவன்கிட்ட வர வேண்டும். உணர்வு முஸ்லிம் சமுதாயத்தின் நம்பர் 1 தமிழ் வார இதழ். உறங்கிக் கிடந்த முஸ்லிம்களின் உணர்வுகளை தட்டி எழுப்புவதில் 13 ஆண்டு கால வரலாற்று சாதனை படைத்த ஒரே இதழ் உணர்வு. செய்திகளின் நடுநிலைமை, விமர்சனங்களின் நேர்மை, சமுதாய செய்திகளுக்கு முன்னுரிமை, இஸ்லாத்தின் எதிரிகளை அடையாளம் காட்டுதல், அரசியல், ஆன்மீகம் பற்றிய கேள்விகளுக்கு ஆணித்தரமான பதில்கள், ஆய்வுக் கட்டுரைகள், பல சுவையான அம்சங்களுடன் வெளிவரும் உணர்வின் வாசக சமுத்திரத்தில் நீங்களும் சங்கமமாகுங்கள். ஆண்டு சந்தா உள்நாடு ரூபாய் 400, வெளிநாடு ரூபாய் 2300, தனி இதழ் ரூபாய் 8. உங்கள் டிராப்ட்களை முஸ்லிம் மீடியா ட்ரஸ்ட் நம்பர் 7 வடமலைக்கார் ஸ்ட்ரீட், 2nd floor, மண்ணடி, சென்னை 1 என்ற முகவரிக்கு அனுப்பி வையுங்கள். அதை பற்றி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சூரா முனாஃபிகுன் என்கிற அத்தியாயத்தில் 63வது அத்தியாயத்தில் அழகாக கடைசி ஆயத்தில் சொல்கின்றான். யா அய்யுஹல்லதீன ஆமனூ, இறை நம்பிக்கை கொண்டவர்களே, லா துல்ஹிக்கும் அம்வாலுக்கும் வலா அவுலாதுக்கும் அன் திக்ரில்லாஹ், உங்களுடைய காசு பணம், உங்களுடைய பிள்ளைகள் அல்லாஹ்வுடைய நினைவிலிருந்து உங்களை திசை திருப்ப கூடாதுன்னு அல்லாஹ். ஒன்று, இது ஒரு நிபந்தனை. இன்னொரு நிபந்தனை என்ன? நாம சம்பாதிக்கின்ற காசு பணங்கள் ஹராமான முறையில் இருந்து விடக்கூடாது. எவ்வளவு வேணாலும் சம்பாதிங்க, அது ஹலாலா இருக்கான்னு பாருங்க. நம்ம சேமிக்கிறோம், உலக ஆடம்பரத்தை எதிர்பார்க்கிறோமா, ஆசாபாசத்தை எதிர்பார்க்கிறோமா, பேராசப்பட்டு வாங்குறோமா, ஹராமான முறையில சூதாடுறோமா, ஹராமான முறையில வியாபாரம் பண்றோமா, ஹராமான பொருட்களை விற்கிறோமா என்று கணக்கு பாருங்க. அநியாயமான முறையில ஒருத்தன் அபகரிக்குமா அல்லது தூய்மையான எண்ணத்தோடு சம்பாதிக்கிறோமா என்று யோசித்து பாருங்கள். நாம் சம்பாதிக்கின்ற இந்த சம்பாத்தியத்தினுடைய அந்த சந்தர்ப்பங்கள்ல ஒரு கட்டத்திலும் இறை நினைவை விட்டு நாம் அப்பாற்பட்டு போயிடக்கூடாது. என்னுடைய காசு பணத்தினுடைய அந்த முன்னேற்றம் தொழுகையை விட்டு என்னை தடுக்கக்கூடியதாக இருக்கக்கூடாது. அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் சில நல்ல மனிதர்களை பற்றி சொல்லும் பொழுது, ரிஜாலுன் லா துல்ஹிஹிம் திஜாரத்துன் அன் ஸிக்ரின், சில மனிதர்கள் இருக்கிறார்கள், அவர்களை இந்த வியாபாரம் தடையாக இருக்காது, விளையாட்டு தடையாக இருக்காது. எதிலே? அன் இகாமிஸ் ஸலாத் வ ஈதாஇ ஸகாத், இந்த தொழுகையை நிறைவேற்றக்கூடிய விஷயத்திலே, ஜக்காத் வழங்கக்கூடிய விஷயத்திலே சில மனிதர்களுக்கு வியாபாரம் ஒரு தடையாக இருக்காது. வியாபாரம் என்பது ஒரு பெரிய இடைஞ்சலாக வராது. வியாபாரத்திற்கு தடை இல்லாத வகையில் தொழுகையாக, தொழுகைக்கு முன்னுரிமை கொடுத்தவர்களாக, அதற்கு அடுத்தபட்சமாக வியாபாரத்தை வைத்தவர்களாக, விளையாட்டை வைத்தவர்களாக சில மனிதர்கள் இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மனிதர்கள் சில ஒரு முக்கியமான நாளை அஞ்சக்கூடியவர்களாகத்தான் இருப்பார்கள் என்று சொல்லி அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் யௌம ததகல்லவு ஃபீஹில் குலூப் வல் அப்சார், எந்த நாளில் உள்ளம் நடுநடுங்குமோ அப்படிப்பட்ட மறுமை நாளிலே ஒரு அச்சம் பெற்றவர்கள் தான் இந்த தொழுகை முக்கியத்துவம் பெற்றதாக இருக்க வேண்டும், வியாபாரம் அதற்கு அடுத்த பட்சம் என்கிற சிந்தனையில் வாழ்வார்கள் என்பதாக அல்லாஹ் சொல்கிறான். அப்ப நம்முடைய சம்பாத்தியம் என்பது இபாதத்தை குடிதோண்டி புதைக்கிற மாதிரி இருந்துடக்கூடாது. எத்தனையோ பேரை பார்க்கிறோம், என்னங்க அவர் லுகத்துருவ காணும், என்ன பண்றதுங்க, இப்பதாங்க பிசினஸ் தொடங்கி இருக்கிறாரு, பிஸியா இருப்பாரு அப்படிங்கிறாங்க. என்னங்க இசா தொழுகையில காணோம், இப்பதாங்க கஸ்டமர் வர நேரம், இப்ப போய் கேக்குறீங்கிறாங்க. என்னங்க சுபு தொழுகை காணோம், பாவம் நைட்டு எப்படியா ஒரு 11-12 மணி வரைக்கும் கடை நடத்தினா எப்படிங்க சுபு வர முடியும், டயர்டா இருப்பாருங்கிறான். மற்ற எல்லாவற்று தொழுகையும் குழி தோண்டி புதைச்சிட்டு இவனுடைய சம்பாத்தியம் இப்ப எப்படி நிக்குது? இறை நினைவு பின்னாடி, உலக துன்யாவுடைய ஆசை முன்னாடி. இது இஸ்லாத்துல கிடையாது. இது இஸ்லாம் இதற்கு தடை விதிக்கிறது. இரண்டாவது விஷயம். மூணாவது அம்சம் என்ன, நாலாவது அம்சம் என்னன்னு கேட்டா, நாம சம்பாதிக்கின்ற இந்த காசு பணத்தை பொறுத்த வரைக்கும் பெருமை அடிச்சிடக்கூடாது, ஆணவம் கொண்டக்கூடாது. நம்ம சம்பாதிக்கிறோமா, ஏழை எளிய மக்கள் சம்பாதிக்காம இருக்கிறானா, இவன் ஏழையா இருக்கும்போது நானும் ஏழையா இருக்கும்போது ரெண்டு பேரும் எப்படி பழகணுமோ, ரெண்டு பேரும் எப்படி நேசிச்சோமோ, ரெண்டு பேரும் ஒருவருக்கு எப்படி பார்த்துக்கிட்டோமோ, எப்படி நல்ல விசாரிச்சுக்கிட்டோமோ, நான் இப்ப பணக்காரன் ஆகிற, அவன் ஏழையாவே இருக்கிறாங்க போது இவனை கால் தூசிக்கு போட்டு மிதிக்கிற சில பேரை பார்க்கவே இல்ல. அவன் புது பணக்காரங்க, அவனையெல்லாம் நம்ம கண்ணே தெரியாதுங்க, வருதா இல்லையா? அது வரக்கூடாது. அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கண்ணியமானது பெருமை, அந்த பெருமையை நம்ம எடுத்துக்க கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, லா யதுகுல் ஜன்னத மன் கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால ஹப்பத்தின் மினல் கிப்ர், எவனுடைய உள்ளத்திலே கடுகுடைய விதையளவு பெருமை இருக்கிறதோ அவன் சொர்க்கத்தில் நுழையவே மாட்டான்ட்டாங்க. இவன் காசு பணம் சம்பாதித்து திரட்டக்கூடியவன்ட்ட இருக்கக்கூடாது. இன்னொரு அம்சம். இன்னொரு அம்சம் என்ன, நம்ம சம்பாதிக்கின்ற இந்த காசு பணத்திற்கான கடமையை நிறைவேற்றணும். எவ்வளவு சம்பாதிக்கிறோம்,
எவ்வளவு தான தர்மம் வழங்கணும், எவ்வளவு ஜக்காத்து கொடுக்கணும், அதை கரெக்டா கொடுத்துடணும். இல்லவே என்ன ஆயிரும், நாம சேர்த்து வைக்கின்ற இந்த தங்கம், வைரம், வைடூரியம், காசுமானம் எல்லாம் மறுமையில் நமக்கு எதிராக நரக கங்குகளாக வந்து நின்று நம்மை நாசமாக்கக்கூடியதாக ஆகிவிடும். அப்ப இதுதான் இஸ்லாமிய மார்க்கம் ஒரு முக்கியமான பேசிக்கா வைத்து நமக்கு சொல்கிறது. நீ சம்பாதிக்கிறாயா, உலகத்திலே ஒரு நல்ல நிலையை அடைகிறாயா, எது வரக்கூடாது, பெருமை வரக்கூடாது, பேராசி வரக்கூடாது, போதும் என்ற மனப்பான்மையில் இருந்து நீ விழுந்து விடக்கூடாது, உன்னுடைய இபாதத்தை விட்டு அதை திசை திருப்ப விடக்கூடாது, உன்னிடத்திலே மக்களை பார்த்து கேவலப்படுத்துகிற எண்ணம் வரக்கூடாது, காசு பணத்தை ஹராமான வழியில் ஈட்டியாவது செல்வம் சேர்க்க வேண்டும்ங்கிற மோகம் வரக்கூடாது, உலகத்தில் நல்ல நிலைக்கு வர வேண்டும் என்ற உலக பதவி மோகம் வரக்கூடாது, அதற்காக நீ சம்பாதிக்க கூடாது. அதே மாதிரி உன்னுடைய காசு பணத்தை பொறுத்த வரைக்கும் ஹராமான வழியில் நீ சேகரிக்க கூடாது. இதற்கு கடமையாக நீ நிறைவேற்ற வேண்டிய ஜக்காத்தை கொடுக்கணும் இஸ்லாம் சொல்கிறது. இவ்வளவும் கடமையை அடிப்படையாக வச்சு நம்ம சம்பாதிக்கிறோமா, எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கலாம். இது அடிப்படையாக வைத்து நம்ம சேமிக்கிறோமா, எவ்வளவு வேணாலும் சேர்க்கலாம். இதில் ஒண்ணு மிஸ் ஆனாலும் நம்ம நரகத்தினுடைய பிடிக்கு போயிருவோங்கிறத எச்சரிக்கையோடு பார்த்துக் கொள்ளுங்கள். இதுல ஒண்ணு விடுபட்டாலும் ஏதோ ஒரு சமூக கொடுமைக்கு நம்ம ஆர்ப்படுத்தப்படுறோம் பாருங்க. எங்கேயாவது இடத்துல மோசடி பண்றோமா, ஹராமான வழியில சம்பாதிக்க ஆரம்பிப்போமா, நாம மோசடிக்காரத்தனமான சமூக கொடுமைக்கு, சமூக தீமையை சந்திக்கின்ற பாதியா மாறிடுவோம். எங்கேயாவது இடத்துல பெருமை அடிப்போமா, நாம ஏதோ உலக ஆடம்பரத்தை விரும்பக்கூடியவர்களாக ஆகி இஸ்லாத்தை மறக்கக்கூடியவர்களாக மாறிடுவோம். அல்லாஹ் காப்பாற்றும். அப்ப இஸ்லாம் நமக்கு அப்படிப்பட்ட மிகப்பெரிய எச்சரிக்கை செய்கின்றது. எந்த அளவுக்குன்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எச்சரிக்கை செய்யறாங்க. யாரை பார்த்து செய்யறாங்கன்னு புரிஞ்சுக்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்யப்படுகிற இடம் சஹாபாக்களுடைய மஜ்லிஸ். சஹாபாக்கள் யார்? அல்லாஹ்வுடைய தூதர் அவர்கள் சொன்னார்கள், லா தசுபு அஸ்ஹாபி, என்னுடைய தோழர்களை திட்டாதீர்கள். அவர்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? உங்களில் யாராவது உஹது மலை அளவு தங்கத்தை தான தர்மம் பண்ணுகிறேன் என்று வைத்துக் கொள்ளுங்கள். அப்படி தான தர்மம் செய்தாலும் கூட என்னுடைய தோழர்கள் ஒரு கவல கோதுமையை தானம் பண்ணினால் இதற்கு கிடைக்கக்கூடிய நன்மை, இதற்கு கிடைக்கக்கூடிய அந்தஸ்து, நீங்க உஹது மலை அளவு தங்கத்தை கொட்டினாலும் அதற்கு கிடைக்காதுன்னு நினைக்கலாம். எந்த அளவுக்குன்னா, ஒரு கவல அளவுல அரிசி இன்னைக்கு ₹1, அது மானிய அடிப்படையில் ₹1. சாதாரணமா ஒரு 10 ரூபா வச்சுக்கோமே, 10 ரூபா மதிப்புள்ள ஒரு கோதுமையோ ஒரு அரிசியையோ என்னுடைய தோழர்கள் தானம் செய்தால் இறைவன்கிட்ட கிடைக்கிற வெகுமதி, நீங்கள் 10,000 கோடி செலவு செய்து தன் கணக்கு உகது மலை தங்கமலையால் அள்ளி கொடுத்தாலும் அந்த கூலியை பெற முடியாதுன்னு சொன்னார்களே. அப்படிப்பட்ட இறையச்சம் உள்ள மன தூய்மை கொண்ட சஹாபாக்களை பார்த்து சொல்கிறார்கள், இன்ன மிம்மா அகாஃபு அலைக்கும் மின் பாதி, தோழர்களே உங்களுக்கு பின்னால் நான் ஒன்றை அஞ்சுகிறேன். உங்களை பார்த்தா எனக்கு பயமா இருக்கிறது. எனக்கு பின்னால் உங்கள்கிட்ட ஒரு வகையான ஒரு எண்ணம் வந்து விடுமோ என்று பயப்படுகிறேன். எப்படி சொல்றாங்கன்னா, எனக்கு பிறகு நீங்கள் இணை வைப்பீர்கள் என்று கூட நான் பயப்படவில்லை. அல்லாஹ் வணங்குவதை விட்டுட்டு கண்டவர்களையும் வணங்கக்கூடியவர்களாக, அவுலியாக்களை வணங்கக்கூடியவர்களாக, முஸ்ரிக்கீன்களாக போவீர்கள் என்றும் கூட நான் பயப்படல. ஏன்னா அவ்வளவு தெளிவாயிட்டாங்க. எதுல பயப்படுறேன் தெரியுமா? யுஃப்தஹ அலைக்கும் ஸஹரத்து துன்யா, உங்களுக்கு உலக ஆடம்பரம் கண்கொள்ளா காட்சியாக காட்டப்பட்டு அதற்காக நீங்க அடிச்சு நாசமாயிருவீங்களோ, அதற்காக பொறாமைப்பட்டு ஆணவம் கொள்ள ஆரம்பிச்சிருவீங்களோ, இந்த உலக வாழ்க்கையில அடிபணிஞ்சிருவீங்களோன்னு சொல்லி நான் பயப்படுகிறேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வன்மையா கண்டிச்சு பேசுறாங்க. பேசிட்டு சொல்றாங்க, மை யல்குது பி கைரி ஹக்கிஹி, யாராவது ஒருவர் அநியாயமான முறையிலே காசு பணத்தை சம்பாதிப்பாரே ஆனால் கல்லதி யல்குலு வலா யஷ்பஉ, அவன் எப்படிப்பட்ட நிலையில் இருக்கிறான் தெரியுமா? அதிகம் சாப்பிடுகிறான், வயிறு நிறையல, அள்ளி அள்ளி திங்கிறான், வயிற்றுல நிறைப்பு ஏற்படல, வயிறு நிறையாது திருப்தி இல்லாத தீனி திங்கக்கூடியவனுக்கு சமம் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க. யார் இப்படி மோசடி பண்ணி அநியாயமான முறையில் ஒருத்தருடைய காசை அபகரிக்கின்றானோ, வட்டி வாங்குறது, வரதட்சணை வாங்குறது, சூதாடுறது, அடுத்தவருடைய காசை அபகரிக்கின்ற காரியத்துல மோசடி பண்றது, இவர்கள் எல்லாம் நாளை மறுமை நாளிலே யகூனு ஷஹீதன் அலைஹி யௌமல் கியாமா, இவன் செஞ்ச மோசடிக்கு, இவன் செய்த கலப்படத்திற்கு, இவன் வாங்கிய வட்டிக்கு, இவன் வாங்கிய வரதட்சணைக்கு, இவன் செய்த சூதாட்டத்திற்கு இவனே சாட்சியாளனாக ஆகிவிடுவான். நான் தான் திருடனேன்னு சொல்லிட்டு நிற்பான். எந்த அளவுக்கு தெரியுமா?
நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, லிகுல்லி காதின் லிபாவுன், ஒவ்வொரு மோசடிக்காரனுக்கும் ஒரு கொடி நட்டப்படும், ஒரு கொடி இருக்கும். TNTJ வீடியோ விஷனின் புதிய வெளியீடு. வழிகட்ட கொள்கைகள் வகி அல்லாதவற்றை பின்பற்றலாமா, இமாம்களை பின்பற்றலாமா, சஹாபாக்களை பின்பற்றலாமா, இஜ்மா கியாஸ் மார்க்க ஆதாரமாகுமா? இது போன்ற முக்கிய தலைப்புகளில் பிரச்சாரங்களுக்கான ஒரு மாத பயிற்சி வகுப்பில் சகோதரர் பிஜே அவர்கள் நடத்திய வழிகட்ட கொள்கைகள் என்ற தலைப்பிலான உரையின் முழு தொகுப்பு 3 DVD, விலை ரூபாய் 90 மட்டுமே, கூறிய செலவு தனி. கிடைக்கும் இடம் TNTJ வீடியோ விஷன், எண் 30, அரண்மனைக்காரன் தெரு, மண்ணடி, சென்னை 1. செல் 9500168989. எங்கே தெரியுமா இருக்கும்? யுன்சபு இந்த இஸ்திஹியவுல் கியாமா, மறுமை நாள்ல இவனுடைய பின் துவாரத்தில் சொருகப்பட்டு அதை பிடிச்சிட்டு வந்து நிற்பான். பின்னாடி கையை வச்சு கொடியை பிடிச்சிட்டு வருவான். பின் துவாரத்தில் சொருக்கப்பட்டு வருவான். யார் தெரியுமா? மக்களை ஏமாத்தி காசு சம்பாதித்தவன், அநியாயமாக காசு சம்பாதித்தவன், அபகரித்து சம்பாதித்தவன், மோசடிக்காரன். இந்த மோசடிக்காரர்கள் எல்லாம் இப்படித்தான் மறுமையில் எழுப்பப்படுவார்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கடுமையாக எச்சரிக்கை செய்த செய்திய சஹீஹுல் புகாரியில 1465 பார்க்கிறோம். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த மாதிரி காசாசை என்பது, பணத்தாசை என்பது ஒரு மனிதனுக்கு எப்ப ஏற்படும்? ஒருத்தர் நல்ல பணக்காரனா இருக்கிறான், அந்த பணக்காரன் என்கிற அந்தஸ்து கீழே இறங்கிடக்கூடாது, எதையும் செய்ய ஆரம்பிச்சிருவான். ஒருத்தன் பரம ஏழையா இருப்பான், இங்கதான் அவனுக்கு சோதனை கிடைக்கும். அவன் பணக்காரன் ஆயிட்டான், இவன் பணக்காரன் ஆயிட்டான், நான் ஒண்ணுமே இல்லாம இருக்கிறேன், நான் பணக்காரனாக என்ன வழி என்கிற ஏழ்மை இவனை சோதிக்கும். இது மாதிரியான கட்டத்துல நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அங்க அடிபணிச்சிடக்கூடாது, அங்க மாட்டி தவிச்சிடக்கூடாது, தப்பு பண்ணிடக்கூடாது என்கிற நேரத்துல ஒரு பிரார்த்தனை செய்யறாங்க. எந்த அளவுக்கு சொன்னா சஹீஹுல் புகாரில 6368 பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒவ்வொரு தொழுகையும் முடிந்த பிறகு கேட்பாங்களா, ஒமின் ஷர்ரி ஃபித்னத்தில் கினா, இறைவா செல்வத்தால் ஏற்படுகின்ற சோதனை விட்டு நான் உன்னிடத்துல பாதுகாவல் தேடுகிறேன். வஅஊது பிக்க மின் ஃபித்னத்தில் ஃபக்ரி, ஏழ்மையின் மூலமாக, வறுமையின் மூலமாக எனக்கு சோதனை வருமே, அதுல இருந்து பாதுகாவல் தேடுறேன். அதிகமா கேட்கிறாங்க. 4 பொம்பளைங்க ஆசை வார்த்தை காட்டுவாங்க, என்னமா ஜமீலா, என்னமா எப்படிமா இருக்கிற, உனக்கு என்னமா காசே இல்ல, வீட்டுல ஒரு டிவி இல்ல, ஒரு ஃப்ரிட்ஜ் இல்ல, ஒரு மிக்ஸி இல்ல, ஒரு பைனான்ஸ் வாங்குமா, எல்லாம் வீட்டுல கிடைச்சிடும், மெதுவா காசு கொடுத்தா போதும். வரும் சோதனை, நம்மிடத்தில் ஒண்ணும் இல்லை என்ற ஏழ்மையான நிலையில் ஒரு சோதனை. இப்பொழுது இந்த நேரத்துல ஏழ்மையா இருந்து சொர்க்கத்துக்கு போயிடுறதா அல்லது காசு வாங்கி நரகத்துக்கு போறதா? இப்படிப்பட்ட சோதனை சைத்தான் நிக்கிறான். சைத்தானுடைய ஊசலாட்டத்திலிருந்து தப்பிக்கணும். என்ன வழி? அல்லாஹ்வுடைய தூதரவர்கள் இப்படி பிரார்த்தனை செய்யறாங்க. எப்படிப்பட்ட பிரார்த்தனை? இறைவா, செல்வத்தால் ஏற்படுகின்ற சோதனையிலிருந்து, குழப்பத்திலிருந்து, வறுமையினால் ஏற்படுகின்ற குழப்பத்திலிருந்து உன்னிடத்தில் பாதுகாவல் தேடுறேன் என்று அதிகமாக பிரார்த்தனை செய்த அந்த சூழல் நமக்கு இருக்கணும். ஒவ்வொரு சோதனையில் இருக்கக்கூடியவர்களும், கஷ்டத்தில் இருக்கிறவர்களும் பாவத்தின் பக்கம் போய்விடக் கூடாது, சமூக கொடுமையை எந்த ரூபத்திலும் சந்தித்து விடக் கூடாது என்கின்ற எண்ணம் வர வேண்டும். இன்னைக்கு வட்டி வாங்கி திங்கிறானா, இதை விட்டால் நான் ஏழ்மை ஆவேன், பரவாயில்ல, நான் நரக நெருப்பிலிருந்து என்னை காப்பாத்திக்கிறேன், என்ன வரணும்? இன்னைக்கு பீடி வியாபாரம் பண்ணி கோடீஸ்வரனா நிக்கிறானா, இதற்கு பிறகு எவனுடைய உடலையும் எரிப்பதற்கு நான் தயாராக இல்லைன்னு அவன் ஒதுங்கணும். பீடி சுருட்டி வியாபாரம் பண்றாங்களா தாய்மார்கள்? இன்னைக்கு அதிகாரிகள் கணக்கெடுத்து சொல்றான், உலகத்திலேயே எந்த அளவுக்கு இருக்கிறார்கள், போட்டோகிராபர்களுக்கு என்று சில விருதுகள் கொடுப்பாங்க. அதிகமாக போட்டோ எடுத்தவர்கள், ஆச்சரியமான போட்டோ எடுத்தவர்கள், அபூர்வமான போட்டோ எடுத்தவர்கள் என்று சில விருதுகள் கொடுப்பாங்க. அப்படி உலகத்திலேயே முதல்ல மிகச்சிறந்த போட்டோகிராபர் ஒருத்தர் விருது பெறுகிறான். அவன் என்ன போட்டோ எடுத்து விருது பெறான் தெரியுமா? சொமாலியா நாட்டுக்கு போய் ஏழை மக்கள் வாடுகிற அந்த சூழல போட்டோ எடுக்கிறான். எப்படி இருக்காங்க தெரியுமா? ஏழை மக்கள் எலும்பு தோல்மா இருக்கிறாங்க, பச்சிலம் குழந்தை, மண்ட ஓடுமா இருக்கு மூஞ்சி, சதை இல்ல, உடம்புல சதை இல்ல, எலும்பு கூடு இருக்குது. இது ஒரு போட்டோ. ஒரு தாயார் இறந்திருக்கிறார், தாய்க்கு பக்கத்துல ஒரு குழந்தை அந்த தாயுடைய மாரை பிடித்து பால் இல்லை என்று அழுது கொண்டிருக்கிறது. தாய் இறந்திருக்கிறார், செத்து போன தாய்க்கு பக்கத்துல குழந்தை. இதே ஒரு போட்டோ. இன்னொரு போட்டோ எடுத்திருக்கிறான், ஒட்டகம், நெடுஞ்ச ஒட்டகம், அது இடக்கூடிய சாணியை எதிர்பார்த்து வாயை வைத்து நிக்கிறான். சாணி எப்ப உழுகும் திங்கலாண்டு, இப்ப அவனுக்கு தீனியும் தான். இன்னொரு பக்கம் ஒரு போட்டோ, மர இலைகளை தின்னு நிக்கிறான்.
இன்னொரு பக்கத்துல ஒரு போட்டோ 15 பேரை வேகமா டெம்போல இருந்து குப்பை மாதிரி கொட்டுறாங்க பணத்தை. இது மாதிரியான போட்டோ எடுத்தவன் நினைச்சு தாங்க முடியாம செத்தே போயிட்டான். அந்த மாதிரியாக போட்டோ எடுத்தானே. இப்படிப்பட்ட குழந்தைகளை போன்று இன்றைக்கு நெல்லை மாவட்டத்தில் 23,000 பேர் நாளை பெறுகிற குழந்தைகள் இப்படித்தான் இருப்பாங்க. சர்வே எப்படி சொல்றான்? இவர்கள் பீடி சுற்றி அதிலே வாழ்க்கையை உண்டாக்கி இவர்கள் இதனால் ஏற்பட்ட நோயாளியின் காரணத்தினால், இவர்கள் இதன் மூலமாக இவர்களுக்கு ஏற்பட்ட காச நோயின் காரணத்தினால் இவர்களுக்கு ஏற்படுகிற இரும்பல், சளி, நோய் எதிர்ப்பு சக்தி குறைவெல்லாம் இவர்கள் பிள்ளைகளையும் தாக்கி இன்றைக்கு புள்ளி விவரம் வருகாலத்தில் இருக்கிற எல்லா குழந்தைகளும் பீடி சுற்றக்கூடிய தாய்மார்களுடைய குழந்தைகள் சோமாலியா நாட்டு எலும்புக்கூட்டு குழந்தைகளாகத்தான் பிறக்கும் சர்வே போடுறானே. இந்த எலும்புக்கூட்டு குழந்தைகள் எப்படி வருது தெரியுதா? யார் அநியாயமான முறையில காசு சம்பாதிக்கின்றானோ, கல்லது குழுலாயஸ்பால் வயிறு செமிக்காத தீனியை நிரப்பக்கூடியவனுக்கு சமம் ஒண்ணு இல்ல. தின்னதுக்கான பிராயச்சித்தமா உடல் சதையெல்லாம் வைக்காது, எலும்பு தோல்மாகத்தான் போகிறான் என்ற இப்படிப்பட்ட இழிவு நிலை வருகிறது என்றால் இந்த சமுதாயம் அதை அஞ்சி ஒதுக்கிக் கொள்ள வேண்டும். அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மோசடி பண்ணக்கூடிய நிலையை சொல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு மித்ஆன் ஒரு அடிமை இருந்தார். இந்த மாதிரி நேரத்தில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைபர்ங்கிற ஒரு போருக்கு போறாங்க. கைபர் போருக்கு போய் வெற்றி கிடைக்குது. வெற்றி கிடைச்ச பிறகு பார்த்தா அங்க தங்கமோ வெள்ளியோ அந்த மாதிரியான கனிமத் பொருள் கிடைக்கல. அதாவது எதிரிகள் விட்டு சென்ற பொருட்கள் கிடைக்கல. என்ன கிடைச்சிருக்குதுன்னா சாப்பாடு பொருள், உணவுப் பொருட்கள், கோதுமை, பேரிச்சம்பழம், அவர்களுடைய வீடுகள், உடைகள், இது மாதிரி கிடைச்சிருக்கு. எடுத்துட்டு வராங்க. இந்த மாதிரி எடுத்துட்டு வரும் பொழுது அந்த சந்தர்ப்பத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு அடிமை மித்தாங்கிறவர் என்ன பண்றாருன்னா, அந்த ஒட்டகத்து மேல இருக்கிற சிவிகை ஏறி உட்கார்வாங்கள பெண்கள், அந்த சிவிகையில இவர் ஏறுறாரு. ஏறுற நேரம் பார்த்து ஒரு அம்பு எதிர்த்தரப்புல இருந்து வருகிறது. அம்பு ஒரு தாக்கி படாது இறந்துறாரு. இப்படி இறந்த உடனே சஹாபாக்கள், ஆஹா, இந்த கனிமத்தை பொருட்களை பெறுவதற்கு முன்னாடியே போர்க்களத்தில் ஷஹீதாகிவிட்டாரே இவர், அல்லாஹ் இவரை பாதுகாக்கட்டும், அல்லாஹ் இவருக்கு நல்ல தரஜாவை கொடுக்கட்டும் மக்கள் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, அப்படி சொல்லாதீங்க, அவர் யார் தெரியுமா? அவர் நரகவாசிங்கிறாங்க. ஏன் நரகவாசி? போர் நடக்கிற நேரத்தில் போர்க்களத்தில் ஒரு வெற்றி தோல்வி நிர்ணயிக்கப்படுவதற்கு முன்பாக கனிமத்து பொருள் கிடைச்சி பங்கிடுவோம்ல, அந்த பங்கு போறதுக்கு முன்னாடியே ஒரு ஆடையை திருடி வச்சிருக்கிறார். இந்த மோசடி பண்ணியதற்காக போர்க்களத்தில் ஜெயிச்சுட்டாங்க, எப்படி தனக்கு தான் கிடைக்க போகுது என்றாலும் கூட பங்கு போடுறதுக்கு முன்னாடி எடுத்து ஒரு பெரிய மோசடி தான். அந்த மோசடிக்காக இவர் நரகவாசி அப்படிங்கிறாங்க. அப்படி சொல்லி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, யார் இப்படி மோசடி பண்ணுகிறானோ அவன் நரகவாசியாகத்தான் போவாங்கிறாங்க. உடனே ஒரு சஹாபி ஓடி வருகிறார், அல்லாஹ்வின் தூதரே, நான் கூட பங்கு போடுறதுக்கு முன்னாடி 2 செருப்பை எடுத்து வச்சுக்கிட்டேன், எனக்கு என்ன நிலை அப்படிங்கிறாங்க. நீ திருப்பி தந்து இறைவன்கிட்ட மன்னிப்பு தெரிவித்தால் பிரச்சனை இல்லை, மன்னிப்பு தேடலன்னு சொன்னா சிராகானி மின்னார், இந்த 2ம் நரகத்துடைய செருப்பாக வந்து சேரும். நீ நரகத்தில் தள்ளப்பட்டு நீ போருக்கு வந்தேன்னு பதியப்படாது, போரில் தியாகம் பண்ணன்னு பதியப்படாது. கனிமத்து பொருள் பங்கிடுவதற்கு முன்பாக மோசடி செய்து அபகரித்து திருடியதற்காக நரகத்துடைய செருப்புகளாக வந்து சேரும் சொன்னார்களே. அப்படிப்பட்ட எச்சரிக்கையை யோசித்து பாருங்கள். அவர்கள் செய்தது தியாகம் பண்ணிட்டு பங்கு போறதுக்கு முன்னாடி கை வச்சிட்டாங்க. இதற்கே இவ்வளவு பெரிய கொடூரமான சூழல் என்றால், இன்னைக்கு என்ன பண்றான்? கந்து வட்டிங்கிற பேர்ல இந்த ஏரியாக்கள்ல மலிந்து கிடக்கின்ற ஏழைகளை திணிக்கக்கூடிய கந்து வட்டிங்கிற பேர்ல ஈடுபடக்கூடியதை பார்க்கிறோம். அதற்கு காவல்துறை கூட வக்காலத்து வாங்குறதை பார்க்கிறோம். அதற்கு சரியான நடவடிக்கை எடுக்காமல் இருக்கிறத பார்க்கிறோம். இதற்காக வேண்டி மான மரியாதை எல்லாம் இழந்து நடுத்தல் நிற்கிற ஏழை குடும்பம் சந்திச்சிருக்கிற அளவுக்கு அவர்கள் ரத்த ஆறுல மிதக்க வைக்கிற வேலையை இந்த வட்டி மூசாக்கள் செய்து கொண்டிருக்கிறார்களே. யோசித்து பாருங்கள். இது நாளைக்கு நரக கண்களாகத்தான் வரப்போகிறது என்பதை எச்சரிக்கையோடு அறிந்து உணர்ந்து அதிலிருந்து விடுபட்டுக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் தன்னுடைய திருமறை குர்ஆன்ல கஸஸ் என்கிற 28வது அத்தியாயத்துல 83வது ஆயத்திலே சொல்கின்றான், தில்க தாருல் ஆகிரா, அந்த மறுமையினுடைய வீடு, சுவன பூஞ்சோலை, நஜ்அலுஹா லில்லதீன லா யுரீதுன உலுவன் ஃபில் அர்த், யார் இந்த உலகத்திலே உயர்ந்த அந்தஸ்தை எதிர்பார்க்காமல் வாழ்ந்தார்களோ, ஆடம்பரத்தை எதிர்பார்க்காமல் வாழ்ந்தார்களோ,
உயர்ந்த மோகத்தை எதிர்பார்க்காமல் வாழ்ந்தார்களோ அவர்களுக்குத்தான் அந்த மறுமையினுடைய வீட்டை வைத்திருக்கிறோம். ஒலா பசாதன், இந்த உலகத்தில் பாவம் செய்து குழப்பம் செய்து அழிச்சாட்டியம் செய்வதை யார் விரும்பவில்லையோ இவர்களுக்குத்தான் சொர்க்கத்துடைய வீடு. மறுமையிலே உனக்கு சொர்க்கத்துடைய வீடு கிடைக்க வேண்டும் என்றால், அந்த மாளிகை கிடைக்க வேண்டும் என்றால், மறுமை வெற்றி மகத்தான வெற்றியாக அமைய வேண்டும் என்றால் உன்னிடத்தில் உலக ஆசாபாசம் இருக்கக்கூடாது, உலக ஆடம்பர சிந்தனை இருக்கக்கூடாது, அதற்காக தப்பான வழியில் சம்பாதிக்கின்ற போக்கு இருக்கக்கூடாது, உலகத்திலே தவறான முறையிலே சம்பாதித்து பெரியாராக ஆக வேண்டும் என்பதற்காக வேண்டி பாவங்களை செய்யக்கூடாது. இப்படிப்பட்டவனாக நீ இருக்க வேண்டும் என்றால் நம்முடைய உயிர் கைப்பற்றப்படுகிற சூழ்நிலத்தில், அந்த மாதிரியான நேரத்தில் நல்ல மலக்குமார்கள் வந்து, பிரகாசமான மலக்குமார்கள் வந்து லேசான முறையிலே உயிரை கைப்பற்றி இல்லியூன் என்கின்ற நல்லவர்களுடைய பதிவேட்டில் பதிவு செய்து நாம சொர்க்கத்தில் நுழைய வேண்டும் என்றால் அதற்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மிக தெளிவாக சொல்கின்றான், வல் ஆகிபத்துல் முத்தகீன், இறையச்சம் உள்ளவர்களுக்குத்தான் இறுதி முடிவு நல்ல முடிவாக அமையும். திருக்குர்ஆன் தமிழாக்கம் பி ஜெய்னுல் ஆபிதீன். அனைவருக்கும் புரியும் எளிய நடை, தேவைப்படும் வசனங்களுக்கு தெளிவான விளக்கங்கள், கலை சொற்களின் விளக்கங்கள், திருக்குர்ஆன் எவ்வாறு அருளப்பட்டது, எவ்வாறு தொகுக்கப்பட்டது என்பது குறித்து முழுமையான விளக்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலம் முதல் இன்று வரை குர்ஆன் பாதுகாக்கப்பட்ட வரலாறு, திருக்குர்ஆன் இறைவனின் வார்த்தைகள் என்பதற்கான அடுக்கடுக்கான ஆதாரங்கள், முந்தைய பதிப்புகளை விட மெருகூட்டப்பட்ட செய்திகள், கூடுதலான பக்கங்கள், அழகிய வடிவமைப்பு, உயர்தரமான பைண்டிங், விலை ரூபாய் 300 மட்டுமே. வெளியீடு மூன் பப்ளிகேஷன், நம்பர் 83/3, முதல் மாடி, மூர்தரு, மண்ணடி, சென்னை 1. போன் 65690810. எவன் அநியாயம் பண்ணி, அக்கிரமம் பண்ணி, கலப்படம் பண்ணி, மோசடி பண்ணி, லஞ்சம் வாங்கி, ஊழல் செய்து, வட்டி வாங்கி, வரட்சணை தின்னு, விபச்சாரத்தில் ஈடுபட்டு, சினிமா மோகத்தில் ஆட்பட்டு, இது மாதிரியான ஆடம்பரத்தில் வாழ்ந்து தீர்த்தானோ இவனுடைய இறுதி முடிவு நல்ல முடிவாக அமையவே அமையாது. இவனுடைய உலக வாழ்க்கையிலும் கூட இவன் இறைவனிடத்திலே கையேந்தி செய்கின்ற எந்த பிரார்த்தனை ஏற்றுக்கொள்ள கூட படாது. எந்த அளவுக்கு என்றால், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு மனிதரை பார்த்து சொல்கிறார். அந்த மனிதர் என்ன செய்கிறார்? அல்லாஹ்விடத்திலே கையேந்துகிறார். யா ரப்பி யா ரப்பி அப்படின்னு கையேந்துகிறார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மத்அமுஹு ஹராம், அவன் திங்கிற சோறு கூட ஹராமாக இருக்கிறது. ஓ மஸ்ரபு ஹராம், அவன் குடிக்கின்ற பச்சை தண்ணி கூட ஹராமாக இருக்கின்றது. ஓ மல்பசு ஹராம், அவன் உடுத்துகிற உடை கூட ஹராமாக இருக்கிறது. மார்க்கத்துக்கு முரணான வகையிலே சம்பாதித்திருக்கின்றான். உதியபில் ஹராம், அவன் ஒவ்வொரு காலை பொழுதை அடையும் பொழுது ஹராமான முறையிலே காலை பொழுதை அடைகின்றான். அண்ணா யுஸ்தஜாபுலிதாலிக்க, இவனுக்கெல்லாம் எப்படி அல்லாஹ் தஆலா பிரார்த்தனை ஏற்றுக்கொள்வான்? இவனுடைய துவாக்கெல்லாம் எப்படி கபூலாகும்? இவனுடைய கோரிக்கை ஒரு காலத்திலும் நிறைவேற்றப்படாது, இவனுடைய துவா ஒருபோதும் கபூலாகாது என்று பாவிகளாக இந்த உலகத்தில் முத்திரையிட்டு விடுகிறான். இந்த உலகத்தில் பாவிகளாக முத்திரையிடப்பட்டவர்களுக்கு நல்ல சாவு வருமா? யார் இந்த சமூக கொடுமையை செய்கிறார்களோ, வரட்சணையாகட்டும், வட்டியாகட்டும், மது, சூது, பீடி, இது மாதிரியான மோசடி, கலப்படம், ஊழல், இது மாதிரியான சமூக கொடுமை, சமூக தீமையில யாராவது ஈடுபட்டிருப்பார்கள் ஆனால் அதனால் பாதிக்கப்படுகிற சமுதாயம் எப்படி வயிறிருந்து பேசுவார்கள் தெரியுமா? உனக்கு நல்ல சாவு வராதான்னு சொல்லுவாங்களே. இது மாதிரி சூழ்நிலை அல்லாஹ் இவனுக்கு ஏற்படுத்துறான். யாருக்கு நல்ல மரணம்? ஆக்கிபத்துல் முத்தகீன், இறையச்சம் உள்ளவர்களுக்கு தான் நல்ல முடிவு கிடைக்கும். இறுதி முடிவு நல்ல முடிவாக அமையும். எவன் இறையச்சம் இல்லாம படுபாவியாக இருக்கின்றானோ அப்படிப்பட்ட பாவிகளுடைய இறுதி முடிவு எப்படி இருக்கும் தெரியுமா? எதிரிபூன உஜுவகும் அதுபாரகும், இவனுடைய உயிரை எடுக்கக்கூடிய மலக்குமார்கள் கண்ணங்கரேன் என்ற நிலத்திலே இருப்பார்கள். அவர்கள் அடித்து எடுப்பார்கள். ஒரு ஈரமான கம்பளியிலிருந்து ஒரு முடி பிச்சு எடுக்கப்படும் பொழுது எப்படி இறுக்கமாக இருக்குமோ அது போன்று இவனுடைய ரூஹ் அடித்தெடுக்கப்படும். அப்படி எடுக்கப்படுகிற நேரத்தில் மலக்குமார்கள் இவனுடைய முகத்திலே அறைவார்கள், முதுகிலே அறைவார்கள். இவன் அங்கும் இங்கும் திணறிக் கொண்டு இந்த உலகத்திலே மீண்டும் மீட்பட்டு எப்படியாவது நல்லவனாக வாழ வேண்டும் என்று நினைப்பான். அதற்கு ஒருபோதும் அவகாசம் அளிக்கப்படாமல் கெட்டவனாக இந்த உலகத்தை விட்டு பிரிவான். கெட்டவனாக மன்னரை வேதனை சந்திப்பான். எப்படிப்பட்ட மன்னரை வேதனை? இந்த உலக துன்யாவுக்கு ஆசைப்பட்டவனுக்கு மன்னரை வேதனை எப்படி வருகிறது? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள்,
சஹீஹுல் புகாரி 2ஆம் பாகத்திலே வருகின்ற செய்தி. எனக்கு கனவிலே 2 பேர் அழைத்து சென்றார்கள். ஒரு சம்பவத்தை காட்டினார்கள். ஒருவர் அமர்ந்திருக்கிறார், இன்னொருவர் நின்று கொண்டிருக்கிறார். இந்த அமர்ந்திருக்கிறவர் என்ன செய்கிறார் தெரியுமா? ஒரு மிகப்பெரிய சோதனைக்கு வேதனைக்கு உட்படுத்தப்படுகிறார். நின்று கொண்டிருக்கிறவர் பெரிய பாறாங்கல் எடுத்து அமர்ந்து கொண்டிருக்கிற மண்டையிலே போடுகிறார். போட்ட உடனேயே மண்டை சுக்குமுறாக உடைகிறது. இந்த பாறை உருளுகிறது. உருளப்பட்ட பாறை மீண்டும் எடுத்து கொண்டு வரப்படுகிறது. மண்டை சீராகிறது. இப்படி தொடர்கட்ட வேதனை. யாருக்கு இப்படி மண்டை உடைக்கப்படுகிறது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்கிறாங்க. சுப்ஹானல்லாஹ், மன் ஹாவுலாயி, யார் இப்படி, ஏன் இப்படி வேதனை செய்யப்படுறாங்க கேட்கிறாங்க. யார் இவன் தெரியுமா? இந்த உலகத்துல அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை பற்றி படித்தவன், அதை அறிந்தவன், தொழுகாமல் தூங்கியவன், இந்த தொழுகையை கைவிட்டவன், துன்யாவோட அடிமைப்பட்டு இபாதத்தை மறந்தவன். சந்திக்கின்ற வேதனை தொடங்கிருச்சா? அதுக்கப்புறம் யாரு? இன்னொருத்தருடைய வாய் கிழிக்கப்படுகிறது. அமர்ந்திருக்கிறார், நிக்கக்கூடிய என்ன பண்றார்? கம்பியை வச்சு இப்படி கிழிச்சுக்கிட்டு பெடலறி கொண்டு போகிறார். மீண்டும் இந்த பக்கம் கம்பி வச்சு இப்படி இந்த பக்கம் பெடறி, வாய் கிழிக்கப்பட்டு கொண்டே இருக்கிறது. இந்த பக்கம் கிழிக்கப்படும் பொழுது இந்த பக்கம் சரியாகிறது, இங்கே கிழிக்கப்படும் போது இங்கே சரியாகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பதறி போய் யார் இவர் கேட்கிறாங்க. இவன் யார் தெரியுமா? அல்லாஹ் மீது சத்தியமிட்டு பொய் சொல்லி வியாபாரம் செய்தவன், மோசடிக்காரன், உலகத்தில் அடுத்தவனை ஏமாற்றினவன், துன்யாவுடைய மோகத்தின் காரணமாக ஆசைப்பட்டு காசாசை பிடித்து அல்லாஹ்வை சாட்சியாக வைத்து பொய் சொல்லி வியாபாரம் செய்தவன், மோசடிக்காரனுடைய விபரீத முடிவை பார்த்தீர்களா? இவன் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் யாரு பார்க்கிறாங்க? ரத்த ஆறு. ரத்த ஆறுல ஒருத்தன் தத்தளித்துக் கொண்டு நிற்கிறான். நீந்த தெரியாமல் திணறிக்கொண்டு உயிருக்கு போராடி நிற்கிறான். அவன் தத்தளிச்சு அங்கும் இங்குமாக உயிருக்கு போராடி கரையை தொட வருகிறான். கரையிலே ஒருவர் நின்று கொண்டிருக்கிறான், நிறைய கற்களை வைத்துக் கொண்டு. சரியாக கரையோரம் வரும் பொழுது கற்களை எடுத்து ஓங்கி கண்களிலே வீசுகிறார். வீசப்பட்ட கற்கள் அடி தாங்க முடியாமல் மீண்டும் கரையிலே போய் அந்த ஆற்றிலே போய், ரத்த ஆற்றிலே போய் திணறிக்கொள்ள ஆரம்பித்து விடுகிறார். இப்படிப்பட்டவர் யார் என்று கேட்கும் பொழுது ஆற்றில் ரிபா, இவனெல்லாம் வட்டி வாங்கி சாப்பிட்டவன். உலகத்தில் வாழும் பொழுது 1,00,000 ரூபாய் வட்டி காசை கொடுத்து விட்டு அதற்கு 10,000 வட்டி, அதற்கு ஒரு 5,000 வட்டி, அதற்கு ஒரு 2,000 வட்டி என்று சம்பாதிப்பவன் 1,000 ரூபாய் கடன் வாங்கியதற்காக 2,000 ரூபாய்க்கு உழைக்கக்கூடிய அளவிலே அவன் ரத்தத்தை வேர்வையாக சிந்த வைத்து இவன் சுகம் கண்டானே, அவனுடைய குடும்பத்திலே படுகிற கஷ்டத்திற்கு மேல் கஷ்டத்தை கொடுத்து அவனை திணற அடிக்க செய்து வட்டி வாங்கி சாப்பிட்டானே, இப்படிப்பட்ட பாவத்தினுடைய பிராயச்சித்தமாக, அதற்கான பரிகாரணமாக இந்த வேதனைப்படுத்தப்படுகின்ற ஆற்றிலே சிக்கி தவிக்கின்றான், ரத்த வேதனை சந்திக்கின்றான், திணறடிக்கப்பட்டுக் கொண்டே இருக்கின்றான். இவன் வட்டி வாங்கி சாப்பிட்டவன். வட்டி வாங்கி சாப்பிட்டவன் 1000 ரூபாய் காசு கொடுத்துட்டு வாங்கும் போது கொஞ்சம் கூட வாங்கினான். வரதட்சணை வாங்குறவன் ஒண்ணுமே வாங்காம காசு கேட்கிறான். இவன் எப்படிப்பட்ட ஆறிலே மூல போகிறான் யோசித்து பாருங்க. இவர்கள் எப்படிப்பட்ட சூழலுக்கு தள்ளப்பட போகிறார்கள். யார் மோசடி செய்கிறானோ அந்த மோசடி தூக்கி கொண்டு மறுமையில் வந்து நிக்க போகிறான். இவன் வாங்கின கட்டல், இவன் வாங்கின பீரோ, இவன் வாங்கின சீர்சீதன பொட்டி, இவன் வாங்கின எல்லா வகையான ஆடம்பர பொருட்கள் அத்தனையும் தலைமையில் தூக்கி வைத்து, ஒரு டேபிளை கூட தூக்க முடியல இவனுக்கு, அத்தனையும் தூக்கிட்டு மறுமையில் நிற்பான். அந்த மறுமை நாள் எவ்வளவு பெரிய நாள் தெரியுமா? 50 அல்பசனா, 50,000 ஆண்டுகள் நிற்பான். 50,000 ஆண்டுகள் நிற்கிற இந்த வேதனை தாங்க முடியுமா? யோசித்து பாருங்கள். அப்ப இந்த மாதிரியாக வேதனை தொடங்க ஆரம்பிக்கும். இன்னொரு பக்கம் யார்? ஒரு சிறிய அடுப்பு. அந்த அடுப்புக்கு வாய் சிறியது, வயிறு பெரியது. அகலமான வயிறு, அகலமாக இருக்கிறது தண்ணூர். இந்த தந்தூர் ரொட்டி வைக்கிறானே அந்த மாதிரி அடுப்பு, வாய் சிறுசா இருக்குது, அதனுடைய வாய் மேல இருக்கிறது சிறுசா இருக்குது, கீழே அகலமா இருக்கிறது. அதுல ஏராளமான ஆண்களும் பெண்களும் நிர்வாணமாக இருக்கிறார்கள். உள்ளே இருந்து கொண்டு அந்த அடுப்பு அடியில தீக்கங்குகள், அப்படி வெப்பம், கடுமையான தீக்கங்குகள் கொப்பளிக்கின்றது. இவர்கள் என்ன செய்கிறார்கள்? அப்படியே கீழே இருந்து வெப்பம் தாங்க முடியாமல் எப்படியாவது தப்பிக்கலாம், இந்த சூட்டிலிருந்து தன்னை காத்துக் கொள்ளலாம் என்று அந்த ஆண்களும் பெண்களும் திணறி அடித்துக் கொண்டு மேலே ஓடிவிடுகிறார்கள். மேலே ஓடி வந்தால் அனைவரும் சேர்ந்து வர முடியாத அளவிற்கு, மூச்சு திணறக்கூடிய அளவிற்கு வாய் சிறுசாக இருக்கிறது. அப்ப வாய் சிறுசாக இருக்கிற காரணத்தினால் மூச்சு திணறி போய் மீண்டும் கீழே போகிறார்கள், வெப்பத்தை சந்திக்கிறார்கள்.
நரக வேதனைக்கு ஆட்படுகிறார்கள். அப்ப நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யார் இவர்கள் என்று கேட்கும் பொழுது ஹாவுலாயி சுனாத், இவர்கள் எல்லாம் விபச்சாரம் புரிந்தவர்கள், உலக ஆசையை நோக்கி காசு பணத்தை எதிர்பார்த்து அற்ப சுகத்திற்காக வேண்டி மானத்தை விட்டவர்கள் இப்படிப்பட்ட வேதனைக்கு உள்ளாகிறார்கள் என்று இவனுடைய வாழ்க்கை இந்த உலகத்தில் பிரார்த்தனை பதிலளிக்கப்படாமல், இவன் சாப்பிட்டதற்கு பரக்கத்து இல்லாமல், இவன் சம்பாதித்ததற்கு பரக்கத்து இல்லாமல் அதிலே ஒரு வீழ்ச்சி பெற்று இவன் பிரார்த்தனைக்கு மறுப்பு கொடுக்கப்பட்டு இவனுடைய ரூஹு கேடுகட்ட முறையிலே கெட்ட முறையிலே பறிக்கப்பட்டு இவன் சிஜ்ஜீன் என்ற ஏட்டில் பதிவு செய்யப்பட்டு இவன் கபருடைய வேதனையிலிருந்து, மன்னரை வேதனையிலிருந்து, மகிஷர் வேதனையை சந்தித்து மறுமையினுடைய வாழ்க்கையிலே நரக வேதனையை சந்திக்க விரும்பினால் இந்த சமூக கொடுமைகளை சந்திக்கட்டும், சமூக தீமைகளை சந்திக்கட்டும். இல்லை, இந்த வாழ்க்கை தேவையில்லை. அர்-ரஹ்மானுடைய அடியார்கள் வல்லதீன யகூலூன ரப்பனா இஸ்ரிஃப் அன்னா அஸாப ஜஹன்னம், இறைவா நரக வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றி விடு, எங்களை திருப்பி விடு என்று கேட்பார்களே, அப்படிப்பட்ட உண்மையான மூமின்களாக வாழ விரும்பினால் இந்த சமூக கொடுமையில, சமூக தீமையில எந்த ஒரு பங்காளர்களாகவும் இல்லாதவர்களாக, அதிலிருந்து ஒதுக்கக்கூடியவர்களாக, அதிலிருந்து விடுபடக்கூடியவர்களாக, அதை விட்டு அல்லாஹ்விடத்திலே பாதுகாவல் தேடக்கூடியவர்களாக மாறி உலகத்திலும் வெற்றி பெறக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் நம் அனைவரையும் ஆக்கிடுவானாக. வாஹிருவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹ்